ஜகதம்பாயை நமக. ஓகே, என்ன சொல்லிட்டு இருக்கோம்? கிருஷ்ணர் வந்து மதுரையிலேருந்து துவாரகையில் போய் ஒரு சிட்டியை எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாரு. அங்கே எல்லா துவாரகையில் உள்ள மக்கள் எல்லாரையும் அங்கே அனுப்பிச்சிட்டார். அனுப்பிச்சதுக்கப்புறம் இப்போ திருப்பி அவள் 2 பேர் மட்டும் ஆளே இல்லாத ஊருக்கு வந்திருக்கான். நிர்ஜனம் புரியுன்ற ஆளே இல்லை, ரெண்டு பேர் பலராமனு கிருஷ்ணன் மட்டும் வந்திருக்கான். ஸோ வந்துட்டு அப்போ பார்த்தா காலைவனன் வரான் இல்லையா? ஸோ ஞாத்வா ஏனம் ஆகதம் கிருஷ்ணக நிர்யயௌ நகராத் பகிஹி பதாதிஹி அக்ரே தஸ்ய அபூத் யவனஸ்ய ஜனார்தனக. ஸோ வந்துட்டான் காலையவனன் வந்துட்டான் மதுரையை ஆக்கிரமிக்கிறதுக்குன்னு தெரிஞ்ச உடனே கிருஷ்ணர் நகராத் பகிஹி நிர்யயௌ, ஊரை விட்டு வெளியில் கிளம்புறார். எப்போவுமே ஊருக்கு வெளியில் தான் எப்போவுமே சண்டைங்கிறது எல்லாமே ஊருக்குள்ளே நடக்காது, ஊருக்கு வெளியில் தான் நடக்கும். இருந்தாலும் அங்கேருந்தும் கிளம்பி போகிறார் பகவான், வந்து வெளியில் கிளம்பி போயிட்டே இருக்கார், நடந்து போகிறார். பதாதிகை அக்ரே தஸ்யா. ஸோ இவன் வர டைரக்ஷன்லேருந்து இவனு பின்னாடி இவன் வரட்டோங்கிற ஐடியாவில் இவனுக்கு முன்னாடி அப்படி போயிட்டே இருக்காரான். யவனஸ்ய தஸ்யா, அது யவனனாகப்பட்ட அவனுடைய முன்னாலே ஜனார்தனக கிருஷ்ணர், ஜனார்தனன் சொல்லக்கூடிய கிருஷ்ணர் முன்னாடி நடந்தார் காலால. பீதாம்பரதரக ஸ்ரீமான் பிராகசன் மதுசூதனக தம் திருஷ்ட்வா புரதக யாந்தம் கிருஷ்ணம் கமலலோச்சனம். ஸோ பீதாம்பரதரக பகவான் பீதாம்பரதாரியாக மஞ்சள் பட்டாடை அணிந்து கொண்டு ஸ்ரீ பொருந்தியவராக பிராகசன் மதுசூனக சிரிச்சுட்டே போகிறாராம். ஒருவித கவலை இல்லாமல் இவன் பின்னாடி வரட்டன்னு ஏதோ ஐடியா பண்ணிட்டு சிரித்து கொண்டே மதுசூதனன் என்று சொல்லக்கூடிய மதுவை கொன்ற அந்த பகவான் கிருஷ்ணர் அப்படி போகிறார் பிராகசன். தம் திருஷ்டுவா, ஸோ அவர் போகிறார்கிறத பார்த்துட்டு யாந்தம் கிருஷ்ணன் அப்படி போயின்னு இருக்கார். கமலலோச்சனம், தாமரை கண்களுடைய அந்த கிருஷ்ணர் அப்படி முன்னாடி போகிறாருங்கிறத பார்த்தோன்னே புறத்தக, அவர் பின்னாடியே யவனக அபி அப்படின்னு பின்னாடி அடுத்த ஸ்லோகத்தில் வருது. யவனக அபி பதாதிஹி சன் பிருஷ்டதக அனுகதः கலஹ பிரசுப்தக யத்ர ராஜர்ஷிஹி முச்சுகுந்தக மகாபலக. ஸோ பதாதிஹி சன், அதாவது காலாலேயே நடந்து கொண்டு இருப்பவனாக, யவனனும் காலயவனனும், இவர் நடந்து போகிறார் நம்மளும் நடந்தே போகலான்ட்டு அவனும் நடந்தே போகிறானா. பிருஷ்டதக அனுகதக, பின்னாடியே போனான். கலகன்றார், வஞ்சகனான அந்த காலயவனன் பின்னாடி போகிறான். பிரசுப்தக எத்திர ராஜர்ஷிஹி, எங்கே போய் சேர்றான்னா 2 பேரும் முன்னாடி போகிறார் கிருஷ்ணர். எங்கே போகிறான்னா ராஜரிஷியாகப்பட்ட முச்சுகுந்தன், எல்லாம் தேவாசுர போரெல்லாம் நடத்தி கொடுத்துட்டு அவாக்கிட்ட டைமை கேட்டுண்டு இல்லை நீ வந்து போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி உன்னை யாரும் எழுப்பாத மாதிரி ரொம்ப டயர்டாக இருக்கான் அவங்க. அதனால உன்னை யாரும் எழுப்பினானா நீ அவளை பார்த்தாலே அவள் இறந்து போயிடுவா, அவள் பஸ்மம் ஆகிடுவாங்கிற ஒரு வரத்தை வாங்கிட்டு வந்து படுத்துட்டு இருக்கார் முச்சுகுந்தன். ஸோ ராஜரிஷியான முச்சுகுந்தன் மகாபலம் பொருந்தியவன் எங்கு படுத்து கொண்டிருக்கான், ஒரு குகையில் படுத்துட்டு இருக்கார் அவர். ஸோ அந்த இடத்துக்கு இவன் 2 பேரும் ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் போகிறான். பிரயயௌ பகவான் தத்ர ச காலயவனக ஹரிஹி தத்ரைவ அந்தர்ததே விஷ்ணுஹு முச்சுகுந்தம் சமீக்ஷ்ய. அவ்வளோதான், பகவான் அங்கே போய் சேர்றார். யார் ராஜர்ஷி முச்சுகுந்தன் இருந்தானோ அங்கே பிரயயௌ போனான். காலயவனும் யவனக அபி, ஸோ அவனும் பின்னாடியே போகிறான். ஹரி எங்கே போகிறானோ அவன் பின்னாடியே அவரும் போயின்னு இருக்கானா. தத்ரையவ அந்தர்ததே விஷ்ணுஹு, ஒரு செகண்டில் விஷ்ணு காணாமல் போயிட்டான். ஸோ அவர் அந்தர்தியானம் ஆனார். விஷ்ணுங்கிறது யார்? இங்கே கிருஷ்ணர் தான். ஸோ அவர் அந்தர்தியானமானார். முச்சுகுந்தம் சமீட்சா, முச்சுகுந்தனை பார்த்தார். ஓகே ரைட்டு, நம்ம இனிமேல் இங்கே இவனுக்கு இருக்க வேண்டாம் சொல்லிட்டு அவர் அந்தர்தியானமானார். பின்னாடி இவன் வரான். तत्रैव यवनः प्राप्तः सुप्तभूतम् अपश्यत मत्वा तं वासुदेवं स पादेन अथाडयत्
நிருபம். அவ்வளோதான். யவனக தத்ரையேவ பிராப்தக, அங்கே வந்துட்டான். ஸோ இவர் போன இடத்துக்கு எங்கே முச்சுக்குந்தன் இருக்கானோ அந்த இடத்துக்கு அவனும் வந்துட்டான். சுப்தபூதம் அபஷ்யத்து, யாரோ ஒருத்தன் தூங்கிட்டு இருக்கா, ஏதோ தூங்கிட்டு இருக்காள். யார் இங்கே படுத்துட்டு இருக்கா? இருட்டு குகை, அதனால ஏதோ பூதம்னு விட்டார். பூதமாக பேயா பிசாசா அந்த மாதிரி தெரியல, அவனுக்கு எதுவுமே தெரில. யாரோ படுத்துட்டு இருக்காங்கிறது தெரியுது. அதை பார்த்தான். மத்வாதம் வாசுதேவன், ஓ வாசுதேவன் தான், கிருஷ்ணர் தான் இங்கே வந்து நம்மளை ஏமாத்துறதுக்கு சும்மா அப்படி தூங்குற மாதிரி நடிக்கிறாரோ அப்படின்னு நினச்சான். மத்வா கருதி பாதேன அத்தாடயத்து நிருபம், அந்த ராஜாவான முச்சுகுந்தனை தன்னுடைய பாதத்தினால் உதைக்கிறானா இந்த காளையவனை. प्रबुद्धः क्रोधरक्ताक्षः तं ददाह महाबलः तं दग्ध्वा मुचुकुन्दो अथ ददर्श कमलेक्षणम्. ஸோ क्रोधरक्षाक्षः கண்ணெல்லாம் செவச்சவண்டு வருது. பிரபுத்தக எழுந்துட்டான் முச்சுக்குந்தன். ஸோ ததாக எரித்தான். அவ்வளோதான், கண்ணை திறந்தாலே அவர் எரிஞ்சு போய்டுறார். ஸோ ததாக மகாபலக, மகாபலம் பொருந்திய அந்த காளையவனன் இறந்தான். ததாகன்னு எரிக்கிறதுன்னு அர்த்தம், எரித்தார். தம் தத்வா முச்சுகுந்தக அதா, முச்சுகுந்தன் அவரை எரித்து விட்டு ததர்ஷ கமலேக்ஷனம். அப்போ திருப்பி இவர் அந்தர்தியானம் போயிட்டு இருந்தார, காணாம போனார. இப்போ காட்சி கொடுக்குறார் பகவான். ஸோ கமலேக்ஷனம், தாமரை போன்ற கண்களுடைய பகவானை அவன் பார்த்தான். वासुदेवं सुदेवेशं प्रणम्य प्रस्थितः वनं जगाम द्वारकां कृष्णः बलदेव समन्वितः. ஸோ சுதேவேஷம், சிறந்த தேவர்களுக்கெல்லாம் ஈசனான வாசுதேவன், அந்த கிருஷ்ணர், வாசுதேவ கிருஷ்ணரை பிரணம்ய வணங்கினான். ஸோ பிரஸ்திதக வனம் பிரஸ்திதக, அவரை கும்பிட்டு விட்டு அப்படியே அவன் கிளம்பி போயிட்டான். இப்போ இந்த டைலாகெல்லாம் கிடையாது. அங்கே வாசுதேவ சம்வாதமெல்லாம் பாகவதத்தில், இங்கே தேவி பாகவத்தில் அதெல்லாம் கிடையாது. வணங்கினான், கிளம்பி போயிட்டான் முச்சுக்குந்தான் அங்கேருந்து. அவ்வளோதான். ஸோ அவன் சென்றான், வனத்துக்கு போனான். ஜகாம துவாரகாம், வனம் ஜகாம, அவன் வனத்துக்கு போனான். துவாரகாம் கிருஷ்ணக, துவாரகைக்கு கிருஷ்ணரும் போனான். ஸோ அவர் தன்னுடைய துவாரகையை அடைந்தார். பலதேவ சமன்வித்தக. ஸோ பலராமனோட ஒரு காலதேவனை கொல்லணும், அவ்வளோதான் அவருடைய எய்மு. காலதேவன் போயாச்சு, இனிமேல் ஒன்றும் வேலையில். இவர் 2 பேருமா சேர்ந்து பலதேவனும் கிருஷ்ணருமா திருப்பி துவாரகையை அடைந்தார்கள். उग्रसेनं नृपं कृत्वा विजहार यथा रुचि अहरत् रुक्मिणीं कामं शिशुपाल स्वयंवरात्. ஸோ உக்ரசேனனை ராஜாவாக்கி, துவாரகையோட ராஜாவாக்கி, விஜகார யதாருச்சி, நம்ம ஜாலியாக சுற்றின்னு இருக்கார். பாட்டு பகவானை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கார். யதாருச்சி, அவர் இஷ்டம் போல். அகரத் ருக்மிணியும் காமம், அப்போ ருக்மிணி கல்யாணம், அந்த ருக்மிணி சந்தேஷம் எல்லாம் முடிஞ்சு அவரை ருக்மிணியாக அபகரித்தார். ராட்சச முறையில் விவாகம் பண்ணிட்டார். அங்கேருந்து கூட்டின்னு வந்துட்டார். யார்? சிசுபால சுயம்பரா. சிசுபாலனுக்குன்னு சுயம்பரம் ஏற்பாடு பண்ணியிருக்கு. சிசுபாலனை கூப்பிட்டு தான் சுயம்பரம் ஏற்பாடு பண்ணியிருக்கார் பீமர். அப்போது அந்த இதில் போய் அவளை ருக்மிணியை அபகரித்தார். ஒரு செகண்ட். ராட்சசேன விவாகேன சக்ரே தாரவிதிம் ஹரிஹி ததோ ஜாம்பவதீம் சத்யாம் மித்ரவிந்தாம் ச பாமினீம். ஸோ ராட்சச விவாக முறைப்படி தாரவிதிம்னு இந்த கல்யாண மண்டத்துக்கு பல விதமான 4-5 முறைகள்லாம் இருக்குது. அதில் ராட்சச முறைப்படி இந்த விவாகத்தை தாரன மனைவியை கொள்றதுக்காக, மனைவியை ஏற்படுத்தி கொள்வதற்காக அந்த விதிப்படி ராட்சச விவாகப்படி அதை செய்தார் ஹரியாகப்பட்டவர். தத்தோ ஜாம்பவதியும், அதுக்கப்புறம் 8 அஷ்டமகிஷிகளை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. ஸோ ஜாம்பவதியை பண்ணிட்டார். சத்யாங்கிறவளை, மித்ராவிந்தை, அப்படி வித்தாம்சம் பாமினிம்னு ஒளி பொருந்தியவர்களை எல்லாம் கல்யாணம் பண்ணிட்டார். कालिन्दीं लक्ष्मणां भद्रां
तथा नाग्नजितिं शुभां पृथक् पृथक् सम् आनीय अपि उपयेमे जनार्दनः. ஸோ காளிந்தி, லக்ஷ்மணா, பத்ரா, அப்புறம் நக்னஜித்து. நக்னஜித்தோட பொண்ணு நாக்னஜித்தின்னு பேர் அவளுக்கு. அவ்வளோதான். அவள் வேறு ஏதோ பேர் உண்டு அவளுக்கு, நக்னஜித்தோட பெண்ணு. ஸோ அவளை கல்யாணம் பண்ணிட்டார். எல்லோரும் தனித்தனியாக ஒரு இடத்துல போய் ஒரு இடத்தையே கல்யாணம் பண்ணிட்டு எல்லோரும் உபயேமேனா மேரீடு கல்யாணம் பண்ணிட்டார். கொண்டு வந்து ஜனார்தனன் என்று சொல்லக்கூடிய ஜனங்களுடைய பீடையை நீக்கக்கூடவன்னு அர்த்தம் ஜனார்தனன் சொன்னார். அப்படிப்பட்ட கிருஷ்ணர் எல்லாரையும் கல்யாணம் பண்ணிட்டார். ஸோ அஷ்ட மகிழ்ச்சிகளோடு கல்யாணம் முடிஞ்சு போச்சு. ஸோ பாமினிங்கிறது சத்யபாமாவை குறிக்கிறதுங்க. ஏன்னா பாமினின்னு என்ன சத்யபாமா வரலையேன்னு பார்க்குறேன். அங்கே பாமினின்னா ஒளி பொருந்தின்னு ஒரு அர்த்தம் உண்டு. இங்கே சத்யபாமாவை பாமினின்னு சொல்லிட்டான். அதனால் சத்யபாமா அங்கே அந்த இடத்துல வந்துடுறா பாமினிங்கிற இடத்துல. ஓகே. அஷ்டௌ ஏவ மஹீபால பத்ன்யக பரமசோபனாக பிராசூத ருக்மிணி புத்திரம் பிரத்யும்னம் சாருதர்ஷனம். இப்படி மஹீபால ஹே ஜனமேஜயா, இப்படி 8 பொண்டாட்டி. பத்னியக பரமசோபனாக, ரொம்ப அழகான சோபனமாக உடையது 8 மனைவிகளை கல்யாணம் பண்ணார். பிராசூத ருக்மிணி புத்திரம் பிரத்யும்னன், உடனே ருக்மிணிக்கு குழந்தை பிறக்கிறது. பிரத்யும்னனை பெற்றாள். சாருதர்ஷனம், அழகான பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய பிரத்யும்னனை ருக்மிணி பெற்றாள். जातकर्मादिकं तस्य चकार मधुसूदनः हृतः असौ सूतिका गेहात् शम्बरेण बलीयसा. ஸோ ஜாதகர்மாலாம் பண்ணோம். இதெல்லாம் சம்ஸ்காரம் இருக்கே, நம்மளுடைய சம்ஸ்காரம்லாம் இருக்குது. ஜாதத்தெல்லாம் கடிக்கிறா மதுசூதனன் கிருஷ்ணர் பண்ணுறார். ஹிருத்தக அசௌ சூதிகா கேகாத்து. அவ்வளோதான், 10 நாள் கூட ஆகலை, உடனே அந்த குழந்தை அபகரிக்கப்பட்டது. யாரால? சம்பரேன பலியசா, பலமான சம்பராசுரன். சம்பராசுரன் வந்து அவளுடைய பிரசவ அறையிலிருந்தே அந்த குழந்தை காணாமல் போயிடுத்து. சம்பராசுரன் அபகரித்துட்டான். இதெல்லாம் எந்த கான்டெஸ்ட்டில் வருதுன்னு ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது அப்பேற்பட்ட விஷ்ணு பிரம்மா இவாளுக்கெல்லாம் கூட இந்த கர்மகதி இருக்குப்பா, அவள் கர்மத்துக்கு ஏற்ற மாதிரி அவதாரம் எடுக்கணும், வயிற்றில் பிறக்கணும், இப்படியெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு வர்றார். அப்போ இந்த கிருஷ்ணரோட சரித்திரத்தை சொல்லிட்டு இருக்காரு. नीतश्च स्वपुरीं बालः मायावत्यै समर्पितः वासुदेवः हृतं दृष्ट्वा पुत्रं शोकसमन्वितः. ஸ்வபுரீம், தன்னுடைய ஊருக்கு கொண்டு போயிட்டான். சம்பராசுரன் தன்னுடைய நாட்டுக்கு எடுத்துன்னு போயிட்டான் குழந்தைய. நீதக பாலக, குழந்தைய அழைத்து செல்லப்பட்டான். மாயாவதியை சமர்ப்பித்தக்கா, மாயாவதின்னு இருந்தா யார்? ரதி தான் மாயாவதியாக பிறந்திருக்கா. அங்கே சமையல் அறையில் அவள் வேலைக்காரியாக இருக்கா, சமயக்காரியாக இருக்கா மாயாவதின்ட்டு சம்பராசோட அறையில். அங்கே அவள்கிட்ட கொண்டு இந்த குழந்தைய வளர்த்து கொடுன்னு சொல்லிட்டு அவள் கையில் கொடுத்தான் இந்த பிரத்யும்னனை. வாசுதேவகா ஹிருதம் திருஷ்டுவா புத்திரம், ஐயோ பிள்ளையை கொண்டு போயிட்டாலே, பிள்ளையை காணுமே, யார் அபகரிச்சானே தெரியல, அப்படி இருக்குது. சோக சமன்விதகா, கிருஷ்ணருக்கே அப்பேற்பட்ட சோகம் ஏற்பட்டு விட்டது. जगाम शरणं देवीं भक्तियुक्तेन चेतसा वृत्रासुर आदयः दैत्याः लीलया एव यया हताः. ஸோ உடனே கிருஷ்ணர் என்ன பண்ணுறார்? அவருக்கு தலைவியான தேவியை சரணாகதி பண்ணுறார். இப்போ ஸோ சரணம் தேவீம், தேவி பராசக்தியை பக்தியுக்தேன சேத்தசா, பக்தியோடு பரம பக்தியோடு கிருஷ்ணர் வந்து தேவியை சரணாகதி பண்ணுறார். விருத்ராசுர ஆதேக தைத்தியாகா. ஸோ விருத்ராசுரன் போன்ற பெரிய பெரிய அசுரர்கள் எல்லாம் யயான்னா எந்த யோக மாயையால், எந்த தேவியால்,
லீலையா ஏவ ஹதாக, லீலையாக கொல்லப்பட்டார்களோ. ஸோ விருத்ராசுர வதம் நம்ம பார்க்குறது இந்திரன் கொன்னான்னு பார்க்குறோம். நம்ம இந்திரனுக்கும் விருத்ராசுரனுக்கு தான் பெரிய போர் நடந்தது. இந்திரன் விருத்ராசுரனை கொன்றான்னெல்லாம் பார்க்குறோம். அப்போது ஒரு சமயத்தில் அப்போ இந்திரனோட சக்தியாக தேவி வந்தான்னு எடுத்துக்கலாம். இல்லை இன்னொரு யுகத்தில் பார்க்குறோச்சே தேவியே விருத்ராசுரனை கொண்டிருக்கான்னு எடுக்கலாம். ஸோ எந்த யோகமாயையால் லீலையாக இந்த விருத்ராசுரன் முதலியவர்கள் கொல்லப்பட்டார்களோ அந்த சக்தியை அடைக்கலம் புகுந்தார் கிருஷ்ணர். ततो असौ योगमायायाः चकार परमां स्मृतिं वचोभिः परम उदारैः अक्षरैः स्तवनैः शुभैः. ஸோ அசௌ யோகமாயாயாக. ஸோ யார் அசௌன்னு இவர் இந்த பகவான் கிருஷ்ணர். ஸோ யோகமாயாயாக யோகமாயையுடைய பரமாம் ஸ்மிருதிம் சக்கார ரொம்ப ஞாபகப்படுத்தின்றார். அப்படியே தியானம் பண்ணுறார். ரொம்ப ஞாபகப்படுத்திக்கிறது என்னது தியானம். தேவியை தியானம் பண்ணுறார் கிருஷ்ணன். வச்சோபிகி பரம உதாரைகி அது மட்டும் இல்லை ஸ்துதி பண்ணுறாராம். ஸ்தவனைகின ஸ்தவம் சொன்னாலே ருக்வேதத்தில் சொல்லப்பட்ட மந்திரங்களுக்கு ஸ்தவம்னு பேர். ஸோ அந்த மந்திரங்களால் அந்த அக்ஷரங்களால் வச்சோபிகி அந்த வார்த்தைகளால் பரம உதாரகி தாராளமாக அப்படி ஸ்துதி பண்ணுறாராம் தேவியை. श्रीकृष्ण उवाच मातः मया अतितपसा परितोषिता त्वं प्राग्जन्मनि प्रसुमनादिभिः अर्चितासि धर्मात्मजेन बदरीवनखण्डमध्ये किं विस्मृतः जननी ते त्वयि भक्तिभावः. कृष्ण சொல்றார், மாதக அம்மா மயா அதி தபசா பயங்கர தபஸ் பண்ணி எப்போ முன்னாடி உள்ள ஜென்மத்தில் நரநாராயணர்களாக வந்தபோது பகவான் நாராயணனாக இருந்தார். அவர் தான் இப்போ கிருஷ்ணனாக வந்திருக்கார். ஸோ நாராயண ஸ்வரூபத்தில் நான் ரொம்ப பெரிய தபஸ் பண்ணி ஆயிரக்கணக்கான வருஷங்கள் தபஸ் பண்ணினால ரெண்டு பேருமே மாறி மாறி நரநாராயணர்கள். ஸோ அப்படி பயங்கரமான தபஸால் துவம் பரிதோஷிதா உன்னை நான் வந்து ரொம்ப ஸ்துதி பண்ணினேன், உன்னை சந்தோஷப்படுத்தினேன். தோஷிதானா தோஷணம் பண்ணுறதுன்னா சந்தோஷப்படுத்துறது. ஸோ தபஸ் பண்ணி உன்னை நான் சந்தோஷப்படுத்தினேன். பிராக் ஜென்மனி முந்தின ஜென்மத்தில் பிரசுமனாதிபிகி நல்ல பூவெல்லாம் போட்டு சுமன பூன்னு அர்த்தம். ஸோ பிரசுமனாதிபிகின்னு நல்லா பூ போட்டு நல்ல அர்ச்சிதாசி உன்னை அர்ச்சித்தேன் நான். தர்மாத்மஜேன எப்படி தர்மனுடைய பிள்ளையாக தர்மருக்கும் மூர்த்திக்கும் பிறந்த பிள்ளையாக நாராயணனாக பதரீவன கண்ட மத்தியே பதரீஷன்னு சொல்கிறோம் இல்லையா, பத்ரிநாத். ஸோ பத்ரிநாத்தில் நான் இருக்கும்போது நாராயண ஆசிரமத்தில் நான் இருக்கும்போது உன்னை நான் அப்படி தபஸ் பண்ணி நான் உன்னை ஸ்துதி பண்ணினேனே. கிம் விஸ்மிருதகா ஜனனி அம்மா நீ மறந்துட்டியாத கேட்குற. விஸ்மிருதகா ஜனனி தே தொயி பக்தி பாவக. ஸோ நான் நீ உங்ககிட்ட நான் அவ்வளோ பக்தி பாவத்தோடு பண்ணின அந்த தபஸை நீ மறந்துட்டியாம்மா நீ கேட்குற. सूतिगृहात् अपहृतः किमु बालकः मे केनापि दुष्टमनसापि अथ कौतुकात् वा मान अपहार करणाय मम अद्य नूनं लज्जा तव अम्ब खलु भक्तजनस्य युक्ता. सूती கிரகாத் அபகிருத்தக பிரசவ அறையிலேருந்து சூத்தி கிரகம்னு என்னது பிரசவ அறையிலேருந்தே என்னுடைய குழந்தை பாலகமே என்னுடைய குழந்தை அபகிருத்தக அப்படியே அபகரிச்சுட்டு போயிட்டான். யாருன்னு தெரில போயிட்டான் அபகரிச்சுட்டு. கேனாபி யாரோ அபகரிச்சுட்டு போயிட்டான் பிரசவ அறையிலேருந்து. துஷ்ட மனசாப்பி ஏதோ துஷ்ட மனசு கெட்ட மனதை உடையவன் எவனோ அபகரிச்சுட்டு போயிட்டான் என் குழந்தைய. அத கௌத்துக்காத்துவா இல்லை அவனுக்கு ரொம்ப ஜாலியாக ஏதோ ஒரு விளையாட்டாக நினச்சிட்டு அந்த குழந்தைய அபகரிச்சானா இல்லை இந்த குழந்தைக்கு கேடு பண்ணணும்னு நினச்சிட்டு அழிச்சுட்டு போனானா எனக்கு தெரியல. மான அபகாரகரனாய ஸோ என்னுடைய மானத்தை கெடுக்கணும்னே
ஸோ அது என்னுடைய புகழெல்லாம் கெடுக்கிறதுக்குன்னே இந்த மாதிரி எனக்கு ஒரு கஷ்டம் வரணும் அப்படின்னே பண்ணிட்டானா. மம அத்தியம் நூனம், எனக்கு இந்த ரொம்ப கஷ்டம் வந்துடுதும்மா. பக்தஜனசிய தவ அம்ப, உன்னுடைய தவ பக்தஜனசிய, உன்னுடைய பக்தர்கள் நாங்கள். ஸோ லஜ்ஜா, எனக்கு ரொம்ப உங்களுக்கு அது நீ வந்து என்னுடைய மானத்தை காக்கணும், லஜ்ஜா தவ அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ உனக்கே அது வெக்கப்பட வேண்டிய விஷயம் இல்லையாம்மா, இப்படி உன்னுடைய பக்தன் நான் இப்படி கஷ்டப்படுறது உனக்கே வெக்கப்படுற விஷயமா இல்லையா? ஸோ கலு யுக்தா, யுக்தானது உனக்கு அது பொருந்துமா, நீ இந்த மாதிரி இருக்கிறது பொருந்துமாம்மா அப்படின்னு கேட்குறேன். दुर्गा महानतितरां नगरी सुगुप्ता, तत्रापि मे अस्ति सदनं किल मध्यभागे, अन्तःपुरे च पिहितं ननु सूतिगेहं, बालः हृतः खलु तथापि ममैव दोषात्. महान् अतितरां दुर्गः துர்காக, ஓகே, கோட்டை, துர்கம்னா கோட்டை. ஸோ கோட்டை போல் தாண்டவே முடியாது, அப்பேற்பட்ட கோட்டையோடு இருக்க என்னுடைய துவாரகா நகரம், நகரி, என்னுடைய நகரம். சுகுப்தா, எல்லோரும் பாதுகாப்போடு இருக்க என்னுடைய நகரம், அப்படிப்பட்ட காவலர்கள் நிறைந்த நகரம். அதுலேயும் சதனம் மே, என்னுடைய வீடு, என்னுடைய பேலஸு, மத்தியபாகே தத்ராபி அஸ்தி, நடுவில் இருக்குது என்னுடைய வீடு. அந்த ஊருக்குள்ளே சென்டரில் இருக்குது, அவ்வளோ ப்ரொட்டக்டடாக ஊருக்குள்ளே அவ்வளோ தாண்டி வரணும், அது அவ்வளோ உள்ளுக்குள்ளே இருக்குது. அந்தப்புறம், அதுலேயும் அந்தப்புறம், என்னோடய பேலஸ்லேயும் ஒரு அந்தப்புறம், அதில் பிகிதம்னு சூத்திகேகம், அதில் மறைவாக ஒரு இடத்துல பிரசவரை இருக்குது. அப்படி அந்த இடத்துல இருந்து பாலக கிருகிருத்தக, என்னுடைய குழந்தை அபகரிக்கப்பட்டான். இவ்வளோ ப்ரொட்டக்டட் பிளேஸ்லேருந்து என் குழந்தை அபகரிக்கப்பட்டான். இது ததாபி மமையேவ தோஷாத், நான் ஏதோ தோஷம் பண்ணியிருக்கேன், தப்பு பண்ணியிருக்கேன், அதனால தான் என் குழந்தை இப்படி அபகரிக்கப்பட்டான்னு சொல்கிறேன். न अहं गतः परपुरं न च स यादवाश्च, रक्षावती इव नगरी किल वीरवर्यैः, माया तव एव जननी प्रकटप्रभावा, मे बालकः परिहृतः कुहकेन केन. நாகம் கதகா பரப்புறம், நானும் ஊருக்குள்ளே தான் இருக்கேன், நான் வேறு ஏதோ ஊருக்கு போனேன் அதனால் நான் இல்லை அப்படின்னு நினைக்கிறதுக்கும் இல்லை, நானே ஊரில் தான் இருக்கேன். ஸோ பரப்புறம் நச்ச யாதவாஷா, வேறு யாதவர்களும் எங்கும் போல, எல்லாரும் ப்ரொட்டக்டடாக சேனை முதற்கொண்டு எல்லாம் உள்ளூர்லேயே இருக்குது. ரட்சா அதீவ இவ நகரி வீரவரியேகி, வீரர்கள் நிறைந்து அப்படி ரட்சிக்கப்பட்ட பட்டணம் நகரிக்கல இல்லையா, என்னுடைய நகரம் துவாரகை அப்பா ஏற்பட்ட ப்ரொட்டக்டட் நகரமாச்சே. தவையேவ மாயா ஜனனி, அம்மா இது உன்னோட மாயை தான்ட்ட, இப்போ ஏற்பட்ட இடத்துல இருந்து அந்த குழந்தை அபகரிக்கப்படுறமானா, ஜனனி அம்மா தவையேவ மாயா, இது உன்னுடைய மாயை தான். பிரகட பிரபாவா, உன்னுடைய மாயை ரொம்ப பிரபாவம் மிகுந்தது, வெளிப்பட்ட பெருமை உடையது, வெளிப்பட்ட பிரபாவத்தை உடையது. பிரகடனா பிரகடிதம், வெளிப்பட்ட பிரபாவத்தை உடையது உன்னுடைய மாயை, அதுதான் இந்த மாதிரி என் குழந்தை அபகரிச்சிருக்கு. மே பாலகக பரிகிருத்தக, என்னுடைய குழந்தை கேன பரிகிருத்தக, எந்த ஒரு கையவனால் அபகரிக்கப்பட்டது அப்படின்னு கேட்குறேன். न वेद्मि अहं जननी ते चरितं सुगुप्तं, को वेदमन्दमतिः अल्पविदेव देहि, क्व असौ गतः मम भटैः न च वीक्षितो वा, हर्ता अम्बिके जवनिका तव कल्पिता इयं. ஸோ ஜனனி அம்மா, ந வேத்மி அகம் தே சரித்தம், அம்மா உன்னை பற்றி எனக்கு சொல்ல முடியாது,
உன்னுடைய கதையெல்லாம் என்னால் அறியவே முடியாது, நீ எனக்கெல்லாம் அப்பாற்பட்டவள். சுகுப்தம் சரிதம், அது ரகசியமான உன்னுடைய செயல்கள் எல்லாம் ரகசியமானது, அதெல்லாம் என்னால் தெரிஞ்சுக்க முடியாதம்மா. ந வேத்மி, எனக்கு தெரியாது. கோவேத யாருக்கு தெரியும்? மந்தமதிகி அல்ப விதேவ தேகி. ஸோ அப்படி அல்பமாக இருக்கக்கூடிய வித்தினை அறிவு, அல்பமான அறிவை உடைய மந்தமதியாகப்பட்ட யாருக்குத்தான் உன்னுடைய அப்பேற்பட்ட செயல்களை, உன்னுடைய ரகசியமான நடவடிக்கைகளை யாரால் தான் அறிய முடியும்? குவ அசௌகதக மம பட்டைஹி நச்ச வீட்சிதக. என்னுடைய பட்டர்கள்னா கைங்கரியம் பண்ணக்கூடியவர்கள், கிங்கரர்கள். எனக்கு ஏகப்பட்ட வேலையாள் இருக்கா. பிரசூதி கிரகத்தில் அவ்வளோ ப்ரொடெக்டட் பிளேஸு. அப்படி என்னுடைய கிங்கரர்களால் பார்க்க முடியாதபடி, ந வீட்சிதக, அப்படி பார்க்கவே முடியாதபடி, குவ அசௌகதக, யார் அப்படி எடுத்துகிட்டு போயிட்டா என் குழந்தைய. மம பட்டகி ந வீட்சிதக, என்னோட ஆட்கள் பார்க்காம. கர்த்தா அம்பிகே, யார் என்னுடைய குழந்தையை அபகரித்தவன்? அம்பிகே. ஜவனிகா தவ கல்பிதாயம், நீ ஒரு மாய போர்வையை போட்டுட்டம்மா. ஜவனிகான திரைன்னு அர்த்தம். ஸோ ஜவனிகா தவ, உன்னுடைய மாயைங்கிற திரையை போட்டு கல்பிதா ஏற்பாடு பண்ணிட்டே நீ. அதனால தான் யாருமே பார்க்க முடியல இந்த குழந்தை எப்படி அபகரிக்கப்பட்டதுன்னு. चित्रं न ते अत्र पुरतः मम मातृगर्भः नीतः त्वया अर्धसमये किल मायया असौ यं रोहिणी हलधरं सुषुवे प्रसिद्धं दूरे स्थिता पतिपरा मिथुनं विना अपि. चित्रं அதாவது மம புறத்தக, எனக்கு முன்னாடி. ஸோ நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி அப்படி சொல்கிறேன். மம புறத்தகன்னு எனக்கு முன்னாடின்னு என்ன அர்த்தம்? நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி மாத்ரு கர்ப்பக நீத்தக, எங்கள் அம்மாவுடைய கர்ப்பத்தை நீ என்ன பண்ணினாய்? எங்கள் அம்மாவோட கர்ப்பத்தை இங்கேருந்து இழுத்துண்டு அந்த ரோகிணியோட கர்ப்பத்தில் கொண்டு வச்சேன். எம் ஹலதரம் ரோகிணி, அதாவது கலப்பை எழுந்திய அந்த பலராமனை, அந்த கர்ப்பத்தில், எங்கள் அம்மாவோட கர்ப்பத்தில் வந்த பலராமனை ரோகிணி கர்ப்பத்தில் கொண்டு யயா மாயையா அசோ, அந்த மாயையினால் நீ கொண்டு சேர்த்தாய். இதா நீத்தக தொயா, நீ எடுத்துகிட்டு போய் அங்கே கொண்டு வச்சுட்டாய். அர்த்த சமயம் என்னது, கிட்டத்தட்ட 5 மாதம் இருக்கிற வச்சு தான் அந்த கர்ப்பம் விழருது. 5 மாதம் வந்து தேவகி கர்ப்பத்தில் இருந்து அதுக்கப்புறம் அந்த குழந்தை விழுந்து அந்த ரோஹிணி கர்ப்பத்தில் போயிடுத்தாங்க. ஸோ அப்படி மாயையினால் நீ கொண்டு போயின இல்லையா? சித்திரம்னாத்தே, அது ஒன்று நீ இந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் ஆச்சரியமே இல்லைன்ற. நீ எனக்கு பிறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு குழந்தைய இங்கேருந்து எடுத்துமே அங்கொண்டு வச்சுட்டியே. ஸோ என் குழந்தைய அபகரிக்கிறது ஒன்றும் பெரிய ஆச்சரியங்கிறது விஷயமே இல்லை. அது சுஷவே பிரசித்தம். ஸோ அப்படி ரோஹிணி அந்த குழந்தையை பெற்றெடுத்தாள் இல்லையா, பிரசித்தமான விஷயம் அது. தூரே ஸ்திதா பதிபரா, அதாவது அவள் தள்ளி இருக்கா, அவள் கணவனையே நினச்சிட்டு இருக்கா. பதிபரான்னு ரோகிணியும் சதி தேவியாக இருக்காள், அப்படியே பதியே நினச்சிட்டு இருக்கா. பதிபரா ரோகிணி அவள். அப்படிப்பட்டவளை தூரே ஸ்திதா, தள்ளி இருக்கா. கோகுலத்தில் போய் உட்காந்துருக்கா, மதுரையிலே இல்லை அவள், கோகுலத்தில் போய் உட்காந்துருக்கா. மிதுனம் வினாபி, வசுதேவர் கூட பக்கத்துலேயே இல்லை. அப்படி இருந்தும் அவளோட கர்ப்பத்தில் கொண்டு இந்த குழந்தையை சேர்த்தியே, அதனால இந்த விஷயம்லாம் உனக்கு ஒன்றுமே இல்லைமான்ற. सृष्टिं करोषि जगताम् अनुपालनं च नाशं तथैव पुनरपि अनिशं गुणैः त्वं को वेदते अम्बचरितं दुरित अन्तकारी प्रायेण सर्वमखिलं विहितं त्वया एतत्. சிருஷ்டிம் கரோஷி, அம்மா நீ தான் சிருஷ்டியே பண்ணுற. சிருஷ்டி ஃபுல்லாக உன்னோட கண்ட்ரோலில் தான் இருக்குது. ஜெகதாம் அனுபாலனம்னு ரட்சிக்கிறது. ஸோ சிருஷ்டி பண்ணின உலகத்தை ரட்சிக்கக்கூடியவளும் நீயே உலகத்தை. நாசம் ததேவ, அதே மாதிரி சம்ஹார சக்தியும் நீயே தான், சம்ஹாரம் பண்ணுறது நீ தான். புனரபி அனிஷம் குணகி, அப்படி மீண்டும் இப்படி சிருஷ்டி பண்ணி அழிக்கிறது உன்னோட வேலை. ஆல்வேஸ் அனிஷம், ஆல்வேஸ். குணைஹி துவம், குணங்களை எடுத்துக்கொண்டு, ஏன்னா குணங்கள் தான் ஆதாரம். ஒரு சிருஷ்டி பண்ணணுன்னா குணங்களை ஆதாரமாக வச்சுட்டு தான் ஒரு சிருஷ்டியே நடக்கணும். ஸோ அந்த குணங்களால் நீ இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கேம்மா. கோவேதத்தை அம்மா உன்னை பற்றி யாருக்கு தெரியும்? சரிதம் சரிதம், உன்னுடைய செயல்களெல்லாம் யார் அறிவாங்க? துரித அந்தகாரி, எங்களுடைய பீடை. துரிதம்னா கஷ்டம், பீடைகள். ஸோ அதெல்லாம் அந்தகாரி, அதை முடிக்கக்கூடியவள் நீ.
ஸோ மனுஷாளுக்கு ஏற்படுற கஷ்டங்கள் எல்லாம் நீக்கக்கூடியவள் நீ. பிராயேட சர்வம் அகிலம் விகிதம் தொயா ஏத்தத்து, இதெல்லாம் ஏற்பட்டிருக்கு, என் குழந்தை சூதிகா கிரகத்துலேருந்தே காணாமல் போச்சு அப்படின்னா அது எல்லாமே விகிதம் ஏற்பட்டது உன்னால். தொயா ஏத்தத்து பிராயேன ப்ராபப்ளி, பிராயணன்னு ப்ராபப்ளி உன்னால தாம்மா இது நடந்திருக்கும், வேற வழியே கிடையாது. उत्पाद्य पुत्रजननप्रभवं प्रमोदं दत्त्वा पुनः विरहजं किल दुःखभारं त्वं क्रीडसे सुललितैः खलु तैः विहारैः नो चेत् कथं मम सुत आप्तिरतिः वृथा स्यात्. ஸோ உற்பத்தியனா உற்பத்தனம் பண்ணி ஏற்படுத்தி, புத்திரஜனனம் உற்பத்தியா என்னோட பிள்ளையை பிறக்க வச்சு எனக்கு ஒரு குழந்தையை ஏற்படுத்தி கொடுத்து, பிரபவம் பிரமோதம் அது அப்படி ஒரு பிரபாவத்தோடு அப்படி குழந்தை உண்டாக்கி கொடுத்து, ரொம்ப எக்ஸ்டசி ஆனந்தத்தோட உச்சத்தில் குழந்தை பிறந்திருக்குங்கிற ஆனந்தம், அந்த ஆனந்தம் அனுபவிக்க முடியறதுக்குள்ளே குழந்தை காணாமல் போயிடுது. முதல் குழந்தை வேறு பிரத்யும்னன். ஸோ புனக தத்வா விரகஜம் துக்கபாரம், அந்த குழந்தையோட பிரிவு, விரகம்னா பிரிவு, அந்த பிரிவு துன்ப துக்க பாரம், பயங்கரமான துக்கத்தை தத்வா அதை நீ கொடுத்து, தொம் கிரீடசை விளையாடுறமா, அவனுக்கு ஆனந்தத்தை கொடுக்குற, உடனே பெரிய ஒரு துக்கத்தை கொடுக்குற, இதெல்லாம் உனக்கு விளையாட்டாக இருக்குது. லலிதைஹி, உன்னுடைய லலிதமான விளையாட்டு, உனக்கு அதெல்லாம் ரொம்ப சிம்பிள், எதை வேணால் நடத்துவேவ நீ, அப்படி விளையாடுற நீ. தைஹி விகாரைஹி, உனக்கு அது விகாரம், விகாரம்ன்றது லீலா விபூதி, தேவியோட லீலை விபூதி தான் இதெல்லாம், அவளுடைய பெருமை. ஸோ இப்படிலாம் பண்ணுறமா நீ. நோச்சேத் இல்லை என்றால் கதம் மம சுத ஆப்தி ரதிஹி, என்னுடைய குழந்தை பிறந்த ஆனந்தம், ரத்தின்னு ஆனந்தம், என் குழந்தை பிறந்த ஆனந்தம் விருத்தாசியாது வேஸ்ட்டாக போயிடுத்தேன். குழந்தை பிறந்ததுன்னு ஆனந்தத்தை ஒரு செகண்டில் எனக்கு போயிடுத்தேன், அனுபவிக்க முடியாமல் போயிடுத்தேம்மா. माता अस्य रोदिति वृषं कुररीव बाला दुःखं तनोति मम सन्निधिगा तद सदैव कष्टं न वेत्सि ललिते अप्रमित प्रभावे मातः त्वमेव शरणं भवपीडितानां. माता अस्य माता, அந்த குழந்தையோட அம்மா யார்? ருக்மிணி. ரோதிதி ரொம்ப அழறா, பிருஷம் ரோதிதி ரொம்ப அழறாமா. குரரீவ, குரரின்னு ஒரு பட்சி, குரரி பட்சி வந்து மாமிசத்தை எடுத்துகிட்டு போகிறோச்ச எல்லா பறவைகளும் பின்னாடி தொடர்றோச்ச அது வந்து ரொம்ப கஷ்டப்படுறது இல்லையா, அந்த அது ரொம்ப வேதனைப்படுறது, அது ஒரு பீடை அதுக்கு, அந்த குழந்தைக்கு. அது மாதிரி இவள் பீடை, குழந்தைய பிரிஞ்ச துக்கம் இவளுக்கு. இன்னொரு கதையிலே வரும், குரரி வந்து அந்த பட்சி வந்து குழந்தைய வந்து வேடன் அடிச்சுட்டு போயிடுவான், இவள் இல்லாத சமயத்தில் இது ரொம்ப ரொம்ப வேதனைப்படும். ஆக மொத்தம் ஒரு குழந்தையை இழுந்த பறவை போல் இந்த மாதா ருக்மணி ஆகப்பட்டவள் ரொம்ப அழறாமா. பாலா, அவள் சின்ன பொண்ணு பாவம். துக்கம் மம, அது அழறாவா. மம சந்நிதிகா, என் முன்னாடி வந்து எப்போதும் என் முன்னாடி வரோச்ச வேற பேச்சையில் அவளுக்கு பாவம். கிருஷ்ணகிட்ட வந்து என்ன பேசுவா, என் குழந்தை படுத்தேன்ட்டு. துக்கம் தனோத்தி, என்னோட துக்கத்தையும் விஸ்தாரப்படுத்துகிறாங்கிற, என்னுடைய துக்கத்தையும் அவளுக்கு ஜாஸ்திப்படுத்துறா. நானே துக்கத்தில் இருக்கேன், அவள் அழுது என் துக்கத்தை தனோத்தின்னு விஸ்தாரம் படுத்துறா என்னோட துக்கத்தை. கஷ்டம்னு வேட்சி, அவளுக்கு கஷ்டம்னு என்னன்னே தெரியாது பாவம். அப்படி சௌக்கியமாக ராஜ குடும்பத்தில் வளர்ந்தவள், அவளுக்கு கஷ்டம்னே தெரியாது. லலிதேன்னு கூப்பிட்றார். ஏ அம்மா, அப்பிரதிம பிரபாவே, அளவிட முடியாத பிரபாவத்தை உடைய தேவியே, மாதக அம்மா, பவபீடிதானாம் தொமேவ சரணம், பவ சம்சாரத்தில் பீடிக்கப்பட்டவர்களுக்கு தொமேவ சரணம், நீதான் சரணாகதியை கொடுக்கக்கூடியவள், நாங்கள் உன்னை சரணம்னு அடையிறோம்னு சொல்கிறார்.
सीमा सुखस्य सुतजन्म तदीयनाशः दुःखस्य देवि भवने विबुधाः वदन्ति तत्किं करोमि जननी प्रथमप्रनष्टे पुत्रे मम अद्य हृदयं स्फुटति इव मातः ஸோ சுத ஜன்ம சுகசிய சீமா இல்லையா ஒரு குழந்தை பிறக்கிறதுன்னு சொன்னால் சுகத்தோட எல்லை அது சீமான எல்லை ஸோ சுத ஜன்ம பிள்ளை பிறக்கிறதுங்கிறது சுகத்தினுடைய ஒரு எல்லை ததிய நாசக துக்கசிய அதே மாதிரி அந்த குழந்தை போயிடுதுன்னு சொன்னால் அது துக்கத்தோடு எல்லையாகிடுது ஸோ துக்கத்தோட எல்லை இந்த பக்கம் குழந்தை போயிடுதுன்னு தெரிஞ்ச உடனே அது பெரிய நாசக அந்த குழந்தை நாசமாகிடுது காணாமல் போயிடுது என்ன பெரிய துக்கம் தேவி பவனே விபுதாக வதந்தி அறிந்தவர்கள்லாம் பவனத்தில் இப்படி தான் சொல்கிறான் குழந்தை பிறந்தது சுகத்தோடு இல்லைன்னா துக்கம் அப்படிங்கிறத அவளே படித்தவர்கள்லாம் சொல்கிறா தத்கிம் கரோமி ஜனனி நான் என்ன பண்ணுறதம்மா ஜனனி பிரதமே பிரணஷ்டே புத்திர முதல் குழந்தை என்னுடைய பிரதமே புத்திரை பிரணஷ்டே என்னோட முதல் குழந்தைய நஷ்டமாயிடுது ஸோ ஹிருதயம் மம என்னுடைய ஹிருதயமாகப்பட்டது அத்தியா இன்னைக்கு ஸ்ஃபுடதீவ வெடிக்கிறதுமா என்னுடைய ஹிருதயமே வெடிக்கிறது துக்கத்தினால் தாங்க முடியாமல் ஸ்ஃபுடனம்னா வெடிக்கிறது ஸோ ஸ்ஃபுடதீவ மாதக என்னுடைய ஹிருதயமே வெடிச்சிடுமோ அப்படின்னு இருக்கம்மா यज्ञं करोमि तव तुष्टिकरं व्रतं वा दैवं च पूजनमथ अखिलदुःखः त्वं मातः सुतो अत्र यदि जीवति दर्शय आशु त्वं वै क्षमा सकलशोकविनाशनाय ஸோ தவ துஷ்டிகரம் யஜ்ஞம் நம்ம நான் ஒரு யாகமனா பண்ணுறேன் உனக்கு சந்தோஷப்படுத்துறதுக்காக உன்னை திருப்திப்படுத்துவதற்காக தவ துஷ்டிகரம் யஜ்ஞம் அப்படிப்பட்ட யாகத்தை கரோமி நான் செய்கிறேன் விரதம் வா ஏதாவது விரதத்தை கடைப்பிடிக்கணுமா அதையும் நான் செய்கிறேன் தெய்வம் ச பூஜனம் ஏதோ தெய்வத்தை பூஜிக்க சொல்கிறியா உன் என்ன ஆர்டர் கொடுக்குறோ அதெல்லாம் நான் செய்கிறேன் எந்த தெய்வத்தை பூஜிக்க சொல்கிறியோ பூஜை பண்ணுறேன் அத அகில துக்கஹாத்துவம் ஆனால் எல்லா துக்கத்தையும் நீக்கக்கூடியவள் நீதானே அகில துக்கஹா ஹான ஹரத்தை நீக்கக்கூடியவள் எல்லா துக்கத்தையும் நீக்கக்கூடியவள் நீயே தான் மாதக அம்மா சுதக அத்திரமே ஜீவதி என்னுடைய குழந்தை உயிரோடு இருக்கா கேட்குறார் ஜீவதி தர்ஷயாஷு அப்படி எதி ஜீவதி அப்படி உயிரோடு இருந்தால் அதை நீ காட்ட வேண்டும் எனக்கு இப்போ கொண்டு காட்டு குழந்தைய தொம்பை க்ஷமா உனக்கு ஃபிட்டு யூ ஆர் ஃபிட் ஒன்றால் காட்ட முடியும் அதனால் நீ அதை எனக்கு என்னோடய குழந்தைய காட்டு சகல சோக விநாசனா எல்லாருடைய சோகத்தையும் நீக்கணும் அது விநாசப்படுத்தின சோகம் நீங்கணும் அதுக்காக வேண்டியாவது என் குழந்தைய கொண்டு காட்டு व्यास उवाच एवं स्तुता तदा देवी कृष्णेन अक्लिष्टकर्मणा प्रत्यक्षदर्शना भूत्वा तम् उवाच जगद्गुरुं வியாசர் சொல்கிறார் இப்போ பரீட்சித்தை பார்த்து ஜன்மேஜயனை பார்த்து ஏவம் சுதா ததா தேவி இப்படி சுதிக்கப்பட்டவளாக கிருஷ்ணேன அக்லிஷ்ட கர்மனா தான் செய்கிற காரியம் எதுவுமே வேஸ்ட் ஆகாது அக்லிஷ்ட கர்மனான்னு சொன்னால் வேஸ்ட் ஆகாத காரியத்தை செய்யக்கூடிய பகவான் ராமருக்கு இந்த வார்த்தை பொறுத்துறது அங்கேயும் வருது இது ராமாயணத்துலேயே வருது ஸோ அப்படி கிருஷ்ணனால் செய்யப்பட்ட பொழுது பிரத்யக்ஷ தர்ஷனா பூதம் நேராக பிரத்யக்ஷமாக வந்துட்டா தேவியே வந்துட்டான் பகவானோட ஸ்துதியில் இப்படிலாம் நமக்கும் வந்தால் பரவாயில்லாமல் இருக்கும் பார்த்து தம் உவாச்ச ஜெகத்குரு ஜகத்துக்கே குருவான கிருஷ்ணரை பார்த்து அந்த தேவி பேசுகிறான் श्रीदेवी उवाच शोकं मा कुरु देवेश शापो अयं ते पुरातनः तस्य योगेन पुत्रः ते शम्बरेण हृतो बलात् ஸோ தேவி சொல்கிறா சோகம் மாக்குரு தேவேஷ தேவர்களுக்கெல்லாம் தலைவனான கிருஷ்ணா நீ சோகப்படாதே மாக்குரு டோன்ட் டூ சோகமே படாதே ஷாப்போ அயம் தே புராத்தன உனக்கு ஒரு சாபம் இருக்குது முன்னாடி அந்த சாபத்தினால தான் இப்படி ஏற்பட்டிருக்கு உனக்கு தஸ்ய யோகேன அந்த சாபத்தோட யோகத்தினால அதோட சேர்க்கையினால தான் தே புத்திரகா உன்னுடைய பிள்ளை சம்பரேன பலாத்கிருத்தக பலாத்காரமாக சம்பராசுரன் உன்னுடைய குழந்தையை அபகரிச்சுட்டு போகிறதுக்கு உன்னுடைய ஒரு முன்னாடி உள்ள சாபந்தான் காரணம்.
अतः ते षोडशे वर्षे हत्वा तं शम्बरं बलात् आगमिष्यति पुत्रः ते मत्प्रसादात् न संशयः. अतः ஆகவே உன்னுடைய அந்த குழந்தையோட 16 வருஷத்தில் உடனேலாம் வரமாட்டார். பிறந்தவுடனே போயாச்சு. 16 வயசான அப்புறம் ஷோடசே வருஷே ஹத்வா தம் சம்பரம், அந்த சம்பரனை நன்றாக கொன்று, பிரத்யும்னன் கொன்று பலமாக கொன்று, ஆகமிஷிதி புத்திரகத்தை, உன்னுடைய பிள்ளை உன் வீட்டுக்கே வருவேன். மத் பிரசாதாத், நான் பிரசாதிக்கிறேன், நான் அவனுக்கு அருள் புரிகிறேன், அவன் கண்டிப்பாக வருவான், அதில் சந்தேகமே பட வேண்டாம். ந சம்சயக. व्यास उवाच इत्युक्त्वा अन्तर्ददे देवी चण्डिका चण्डविक्रमा भगवानपि पुत्रस्य शोकं त्यक्त्वा अभवत् सुखी. ஸோ வியாசர் சொல்லிட்டு இருக்கார். இப்போது இத்தியுக்துவா இவ்வாறு சொல்லிவிட்டு தேவி அந்தர்ததே, தேவி போயிட்டா, மறைஞ்சிட்டா. அப்போது சண்டிகா, தேவியாகப்பட்டவள் யார்? சண்டிகை. சண்ட விக்ரமா, பயங்கரமான பலம் பொருந்தியவள். சண்ட விக்ரமம்னா பயங்கரமான பலம் பொருந்திய அந்த தேவி போயிட்டா, காணாம போயிட்டா. பகவான் அபி புத்திரஸ்ய சோகம் தெக்துவா, பகவானுக்கும் புத்திரன் இழந்தாங்கிற சோகம் போயிடுது. எப்படி குழந்தை வந்துடுவான் அப்படிங்கிற தைரியம் வந்துடுது. ஸோ அபவத் சுகி, சுகமாக அடைந்தார். शोक अपनोदनम नाम அப்படி படிக்கிறோம். शोक कृष्ण शोक अपनोदनम नाम. अथ पंचविंशोऽध्यायः. राजोवाच संदेहो मे मुनिश्रेष्ठ जायते वचनात्तव वैष्णव अंशे भगवती दुःख उत्पत्तिं विलोक्य च. ராஜாவுக்கு உடனே சந்தேகம் வந்துடுது. ஸோ எனக்கு ரொம்ப சந்தேகமாக இருக்குது முனிஸ்ரேஷ்டரே, வியாசரே, ஜாயதே வச்சனாத்தவ, நீங்கள் இப்போ சொன்ன கதையை கேட்டு எனக்கு ஒரு பெரிய உங்களுடைய வச்சனத்தெல்லாம் கேட்டு எனக்கு டவுட்டு வந்துடுது. வைஷ்ணவ அம்சே, பகவான் விஷ்ணுடைய அம்சம். கிருஷ்ணர் யார்? விஷ்ணுவே சாட்சாத் பகவதி. அப்பேற்பட்ட பகவானிடத்தில், கிருஷ்ணரிடத்தில் துக்க உற்பத்தி, அவருக்கே துக்கம் வந்துடுதே, துக்கம் ஏற்படுறதே. இதை பார்த்து விலோக்கியா, அதை பார்த்து எனக்கு ரொம்ப சந்தேகமாக இருக்குது. नारायण अंश संभूतः वासुदेवः प्रतापवान् कथं स सूतिकागारात् हृतः बालः हरेरपि. ஸோ நாராயணருடைய அம்சமாக பிறந்திருக்கிறார், சம்பூதக ஏற்பட்டிருக்கிறார். வாசுதேவன் என்ற பெயரில் கிருஷ்ணராக, பிரதாபவான் பிரதாபம் நிறைந்தவராக அப்படி கிருஷ்ணராக வந்திருக்கார் நாராயணன். கதம் ச சூத்திகா ஆகாராத், சூதிகா பிரசவ அறை, பிரசவ அறையிலிருந்து ச பாலக ஹரியேகே அபி, இந்த ஹரியுடைய குழந்தையே, அந்த பாலன், அந்த குழந்தையை கதம் ஹிருதக, எப்படி அபகரிச்சுன்னு போகப்பட்டது? அது திருத்தகன்னு படிக்கப்படாது, ஹிருத்தகன்னு படிக்கணும். தாதான் போட்டிருக்கோம், சந்தி அது. ஓகே. சுகுப்த நகரே ரம்யே குப்தே அத சூதிகா கிரகே பிரவிஷ்ய தேன தைத்யேன கிரஹீதக அசௌ கதம் சிசுஹு. நகரமே அவ்வளோ ப்ரொட்டக்டட், சுகுப்தக, நல்ல ரட்சிக்கப்பட்ட நகரம், ரம்யமான நகரம். சூதிகா கிரகே, அந்த சூதிகா கிரகத்தில், அதாவது அந்த பிரசவ அறையில், பிரவிஷ்ய, அதுக்குள்ளே நுழைஞ்சு, தேன தைத்தியன, யார்? அந்த அசுரன், சம்பராசுரன் என்ற அசுரன், கிரஹீதக அசௌ சிசுஹு, அந்த குழந்தை அபகரிக்கப்பட்டது. கதம், எப்படி, எப்படி அவனை அபகரிச்சான்? न ज्ञातः वासुदेवेन चित्रं एतत् मम अद्भुतं जायते महद् आश्चर्यं
சித்தே சத்யவதி சுத சத்யவதி சுத சத்யவதியுடைய பிள்ளையே வியாசரே ந ஞாத்தக வாசுதேவன் வாசுதேவன் கூட தெரியலையா நாராயணர் அம்சம் அவருக்கே தெரியலையா அந்த குழந்தை அபகரிச்சது ஸோ ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது சித்திரமேத்தது ரொம்ப விசித்திரமாக இருக்குது மம அத்புதம் மகதாச்சரியம் ஜாயத்தை எனக்கு ஒரு அற்புதமான ஆச்சரியமான விஷயம் இருக்குது எனக்கு ஏற்படுறதை இப்போ இதை கேட்டு சித்தே என்னுடைய மனசில் சத்யவதி சுதா வியாசரே இதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுங்கன்னு கேட்குறேன் ब्रूहि तत्कारणं ब्रह्मन् न ज्ञातं केशवेन यत् हरणं तत्र संस्थेन शिशोः वा सूतिकाग्रहात् ब्रह्मन् ब्राह्मणोत्तमरे व्यासरे ब्रूहि तत्कारणம் அந்த காரணத்தை சொல்லுங்கோ எப்படி அவர் கிருஷ்ணனுக்கு தெரியாமல் இப்படி அபகரிச்சுன்னு போயிட்டேன் ஞாத்தம் கேசவேன ந ஞாத்தம் கேசவேன எத்து கேசவனாகப்பட்ட அந்த பகவானால் ந ஞாத்தம் அவருக்கே தெரியலையே ஹரணம் தத்திர சம்ஸ்தேன சிசோகோ அங்கே இருந்த தத்திர சம்ஸ்தேன இருக்கக்கூடிய அந்த சூதிகா அறையில் சூதிகா கிரகாத் அந்த சூதிகா அறையில் இருக்கக்கூடிய அந்த குழந்தையை சிசோகோ அந்த குழந்தையுடைய ஹரணம்பா அந்த அபகரிக்கப்பட்ட காரணம் அதையும் சொல்லுங்க குழந்தை எதனால ஏன் அந்த குழந்தையை அபகரிக்கணும் அந்த காரணத்தையும் சொல்லுங்கோ கிருஷ்ணருக்கு ஏன் தெரியல அதையும் சொல்லுங்கன்றார் அவ்வளோதான் அவ்வளோ சீக்கிரம் சொல்லிடுறா இப்போ ஏகப்பட்ட ப்ரிலிமினரிலாம் சொல்லிட்டு இருக்கார் பகவான் இப்போ வியாசர் வியாச உவாச்ச மாயா பலவதி ராஜன் நராணாம் புத்திமோகினி ஷாம்பவி விஸ்ருதா லோகே கோவா மோகம் நகச்சதி ஸோ அதாவது ஷாம்பவி மாயான்னு சொல்லணும் ஷாம்பவின்னா ஷம்பு யாரே சிவனுடைய அந்த பெட்டர் ஹாஃப் இல்லையா சக்தி அந்த சக்தியாகப்பட்ட அந்த மாயை அந்த சக்தி சாம்பவி மாயான்னு சொல்லக்கூடிய அந்த மாயா பலவதி ரொம்ப பலசாலியானதுப்பா ரஜன் நராணாம் புத்தி மோகினி மனிதர்களுக்கு புத்தியை குழப்பி விட்டுடும் அது அப்படியே மோகப்படுத்தி விடும் அப்படியே அஜ்ஞானத்தில் புகுத்திவிடும் மனிதர்கள் எல்லாரையும் அப்படிப்பட்ட மாயை லோகே விஸ்ருதா உலகில் புகழ் பெற்றது அந்த மாயைக்கு அடிமையாகாதவா யாருமே கிடையாது அப்பேற்பட்ட புகழ் அந்த மாயைக்கு உண்டு கோவா மோகம் நகச்சதி யார்தான் மோகத்தை அடைய மாட்டார்கள் எல்லாருமே அந்த மோகத்துக்கு அடிமையாகி எல்லாரும் அந்த மோகத்தில் போய் விழுந்துருவாப்பா மனிதர்கள் யாருமே தப்பிக்க முடியாதுன்ட்டார் मानुषं जन्म संप्राप्य गुणाः सर्वे अपि मानुषाः भवन्ति देहजाः कामं न देवा न असुराः तदा सो सर्वे अपि गुणाः எல்லா குணங்களும் அப்படி சேர்ந்து மானுஷம் ஜென்ம சம்பிராப்பிய குணங்களோடு சேர்ந்து அப்படி மனித ஜென்மத்தை அடைந்து சம்பிராப்பிய அடைந்து மானுஷாக மனிதர்களில் தேகஜாகா பவந்தி ஸோ அவாந்து அந்த குணத்தோட அடிப்படையில் எல்லா மனிதர்கள்லாம் தேகத்தை உடையவர்களாக ஏற்படுகிறார்கள் காமம் இஷ்டம் போல் அப்படி மனித அவதாரம் எடுத்து வந்துடுறா ந தேவா ந அசுராக அப்படிப்பட்ட மனிதர்களாலும் ந தேவாக அந்த தேவர்களாலும் ந அசுராக அந்த அசுரர்களாலும் ததான அப்படி அப்படின்னு இந்த மாயையை அறிய முடியாது ததாங்கிற அர்த்தத்தில் அப்படியே அப்படின்னு மனிதர்களாலும் புரிஞ்சிக்க முடியாது தேவியோட மாயை யாராலையுமே புரிஞ்சிக்கவே முடியாது இப்போ இனிமேல் வரிசையாக மாயையோட காரியத்தெல்லாம் பற்றி டிஸ்கிரைப் பண்ணுறார் இப்போ வியாசர் क्षुत् त्रिट निद्रा भयं तंद्रा व्यामोहः शोकसंशयः हर्षः चैव अभिमानश्च जरा मरणमेव च अज्ञानं ग्लानिः अप्रीतिः ईर्ष्या असूया मदः श्रमः एते देहभवा भावाः प्रभवन्ति नराधिप ஸோ நராதிப கூப்பிட்றார் நரர்களின் அதிபனே தலைவனே ஜனமேஜயா இந்த மாயையினால் மனிதருக்கு ஏற்படக்கூடிய பலவிதமான விஷயங்கள் என்னெல்லாம்னா சுத்துனா பசி ஸோ முதல்ல பசிக்கு காரணமே இந்த அஜ்ஞானம் இந்த மாயை தான் காரணம் விட்டார் எல்லாத்துக்கும் காரணமே மாயை தான்ட்டார் ஸோ சுத்து பசி திருட்டு தாகம் அப்புறம் நித்ரா தூக்கம்
அப்புறம் பயம், ஒரு பயங்கிற பாவம் ஏற்படுறதே, பயம் ஏற்படுறதே. தந்திரா, சோம்பேறித்தனம். வியாமோகன்னு என்ன பண்ணணும்னே தெரியாது, கை காலெல்லாம் பதைச்சு போய் நிற்கிறா இல்லையா, அது போய் வியாமோகம்னு பேர். ஸோ அப்படி சோகம் மனதில் கவலை, சம்சயம், ஒரே டவுட்டு, ஹர்ஷம் ஆனந்தம், அப்புறம் அபிமானம்னு நான்கிற ஒரு அபிமானம், ஜரா மரணம் ஏவச வயசாகிறது, மரணம் ஏற்படுறது, அது மாதிரி அஜ்ஞானம் ஒரு விஷயத்தை அலசி ஆராயக்கூடிய புத்தி இல்லாத அந்த அஜ்ஞானம், கிளானி வெறுப்பு, ஒருத்தர் வெறுக்கக்கூடிய சுபாவம், அப்ரீதிகின்னு எதுவும் பிடிக்காமல் போகிறது, எந்த வஸ்துவும் எனக்கு இது பிடிக்காது அது பிடிக்கும் அப்படி ஒரு டிஃப்ரென்சியேஷன், ஈர்ஷ்யா பொறாமை, அசூயான்னு கிட்டத்தட்ட பொறாமை தான், ஈர்ஷ்யாக்கும் அசூயாக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. ஸோ அப்படி போட்டி பொறாமைன்னு எடுத்துக்கலாம். மதக ஸ்ரமக, மதனது கர்வம், நான் எப்போ ஏற்பட்டவங்கிற கர்வம், ஸ்ரமகனது வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள், ஏத்தே தேகபவாக, இதெல்லாம் தேகத்துக்கு ஏற்படுதே, இந்த பாவங்கள்லாம் தேகத்துக்கு தான் ஏற்படுது. இப்படிப்பட்ட தேகத்தில் ஏற்படக்கூடிய எல்லா பாவங்கள் என்னது சுபாவங்களுமே பிரபவந்தி ஏற்படுகின்றன. எதனால? மாயையினால் இதெல்லாம் ஏற்படுறது. இந்த மாயா சக்தி தான் இதுக்கு எல்லாமே காரணம். यथा हेममृगं रामः न बुबोध पुरोगतं जानक्याहरणं चैव जटायुमरणं तदा. அவ்வளோதான். பொன்மானை தேடின்னு ஓடினார். மிருகம்னா மான், ஹேமன பொன்னாலான மான். அப்படிப்பட்ட மாரீச்சன் வந்தபோது ராமர் என்ன பண்ணார்? ந புபோத, தெரியலையே, இந்த மாயமான ஒரு தெரியாமல் தானே போனார். புரோகதம், தன் முன்னாடி நடக்கக்கூடிய அந்த மானை பார்த்து ஜானகியாகரணம் செய்வா. அவர் போனதுக்கப்புறம் என்னாச்சு? ஜானகியே அபகரிக்கப்பட்டாள். ஜடாயு மரணம், அதுக்கப்புறம் ஜடாயு செத்து போனான். இதெல்லாம் மாயா காரியம்தான். மாயை என்ன வேணா பண்ணும் அப்படிங்கிற. அபிஷேக தினே ராமக வனவாசம் ந வேத ச ததா ந ஞாதவான் ராமக ஸ்வசோகாத் மரணம் பிதுஹோ. ஸோ ராமக அபிஷேக தினே, அபிஷேக தண்ணிக்கு தனக்கு இப்போ வனவாசம் வரப்போகிறதுன்னு ராமருக்கு தெரிஞ்சுதா? தெரியலையே. ஸோ வனவாசம் ந வேத, தனக்கு எப்போ என்றைக்கு அபிஷேகம் சொன்னாலும் அன்றைக்கி வனவாசம் ஏற்பட போகிறதுன்னு அவருக்கு தெரியல. அதே மாதிரி ஸ்வசோகாத், தன்னுடைய பிரிவினால், தன்னுடைய சோகத்தினால், பிதுகு மரணம், அப்பா செத்து போவார்ங்கிறதையும் நான் ஞாத்தவான், அந்த ராமர் அதையும் தெரியல. நான் போனப்புறம் அப்பா செத்து போயிடுவாருங்கிறது கூட தெரியல. பரதன் வந்து சொன்னப்புறம் தான் அவருக்கு அப்பா செத்து போனார்னே தெரிஞ்சுது. இதெல்லாம் என்னது? மாயை அவரை திரை போட்டு மறைச்சு கொடுத்து, அவரோட புத்தியை மறைச்சு கொடுத்து. அப்போ ஏற்பட்ட விஷ்ணுவுடைய அவதாரமான ராமருக்கே தெரியலையே. अज्ञवत् विचचार असौ पश्यमानः वने वने जानकीं न विवेद अथ रावणेन हृतां बलात्. ஸோ ராவணேன பலாத்கிருதா, பலாத்காரமாக ராவணனால் அபகரிக்கப்பட்ட அந்த ஜானகியை ந விவேத, அவருக்கு தெரியலையே, அது புரிஞ்சுக்க முடியலையே. ராவணன் தான் எடுத்துகிட்டு போயிருக்கான், லங்கையில் தான் இருக்காங்கிறதெல்லாம் தெரியலையே. அக்ஞவத்து, அதனால அறிவில்லாமல் ஒரு அறிவில்லாதவன் எப்படி நடப்பனோ அதுபோல் அசௌ விசச்சார, ஓரொரு வனமாக போய் பஷ்யமானக தேடி பார்த்தார். ஜானகி இங்கே இருக்காளா அங்கே இருக்காளான்ட்டு ஓரொரு வனமாக அலைஞ்சு திரிஞ்சார் இல்லையா. தெரிஞ்சிருந்தாரா ஸ்ட்ரைட்டாக லங்கைக்கு போயிருப்பாரே, இல்லையே, அவர் ஓரொரு வனமாக போனாரே. சகாயான் வானரான் கிருத்வா ஹத்வா சக்ரசுதம் பலாத் சாகரே சேது பந்தம் ச கிருத்வா உத்தீரிய சரித்பதிம். ஸோ வானரான் சகாயான் கிருத்வா, வானரங்களை சகாயமாக கொண்டு, ஹத்வா சக்ரசுதம், சக்ரசுதம் யார்? சக்கரன்கிற இந்திரனுடைய பிள்ளை இந்திரஜித். ஸோ இந்திரஜித்தை ஹத்வா கொன்று,
ஓ இந்த இடத்துல கரெக்ட். ஸோ இந்த இடத்துல வாலி. ஸோ ஹத்வா சக்ரசுதம் பலாத். ஸோ வாலியை கொன்று சாகரே சேது மந்தம் ச கடலில் ஒரு சேது கட்டினார் இல்லையா, இப்போ கூட பார்க்குறோமே சேது. ஸோ கிருத்வா உத்தீரிய சரித்பதியும் அந்த சேது மந்தனம் பண்ணி அப்புறம் சரித்பதியும் சரித்தோடைய பதி ரிவரோடைய தலைவன் யார், ரிவருடைய கணவன் யார், சாகரம் கடல். ஸோ கடலை அதை தாண்டி உத்தீரிய தாண்டி ஒன்று ஒன்றா பண்ணுறார். மாற்றி சொல்கிறேன் கரெக்ட். பிரேஷயாமாச சர்வாசு திக்ஷு தான் கபிகுஞ்சரான் சங்கிராமம் கிருத்தவான் கோரம் துக்கம் பிராபரணாஜிரே. ஸோ பிரேஷயாமாச சர்வாசு திக்ஷு. ஸோ எல்லா திசைகளிலும் அப்படியே சுற்றி நடக்கிறார் அவர். தான் கபிகுஞ்சரான். ஸோ எல்லா திசைகளும் அனுப்புகிறார். ஆக்சுவலாக இன்ஃபேக்ட் எல்லா திசைகளிலையும் கபிகுஞ்சரானது அந்த குஞ்சரம்னு யானைன்னு அர்த்தம். ஆக்சுவலாக கபிகுஞ்சரான யானை போன்ற பலமுடைய அந்த கபிகள் குரங்குகள் அப்படி எல்லாத்தையும் அனுப்பி சங்கிராமம் கோரம் கிருத்தவான் கடைசியில் போர் தான் பண்ணினார் ராவணனோட. துக்கம் பிராப்பர் ரணாஜிரே. ஸோ அப்படி அந்த போர் செய்கிற துக்கத்தையும் அடைந்தார். அவருக்கு எப்பேற்பட்ட துக்கம் கிடச்சிது, அந்த மாயாவோட காரியத்தில் மூழ்கி அஜ்ஞானத்தினால ஒரு ராமருக்கே அந்த போர் முகத்தில் நிறைய துக்கங்களை அடைந்தார். ஒரு அவனோட பானத்தினால இந்திரஜித்தோட பானத்தினால 2 பேருமே மயக்கம் போட்டு அப்புறம் சஞ்சீவினி மருந்து கொண்டு வர வேண்டியது, இப்படி எவ்வளோ கஷ்டப்பட்டார் அவர் இல்லையா. बन्धनं नागपाशेन प्राप रामः महाबलः गरुडात् मोक्षणं पश्चात् अन्वभूत् रघुनन्दनः. நாகபாஷேன பந்தனம், அதான் நாகபாஷத்தை கட்டிட்டு போட்டான் இல்லையா, ஒரு இந்திரஜித்தோட பானத்தினால நாகபாஷம் ஏற்பட்டு கடந்தா பந்தனம், அது கட்டு போட்டு கடந்தா. ராமக பிராப்ப ராமர் அடைந்தார். மகாபலம் பொருந்திய ராமருக்கே அது நடந்தது. கருடாத் மோட்சணம், கடைசியில் கருடன் வந்தானங்க. கருடனால் அந்த காற்று வீசி அந்த பாம்பு கட்டெல்லாம் அவுத்து விட்டுட்டார். ஸோ பஷாத் அன்பபூத் அப்படி ஏற்பட்டார். திருப்பியும் தன்னுடைய பலத்தை அடைந்தார். ரகுநந்தனன் இது ரகுகுலத்தில் வந்த அந்த ராமர். அகனத் ராவணம் சங்கே கும்பகர்ணம் மகாபலம் மேகநாதம் நிகும்பம் ச குபிதக ரகுநந்தனக. அகனத்னு கொன்றார்னு அர்த்தம். ராவணம் சங்கேன போரில் ராவணனை கொன்றார். கும்பகர்ணம் கும்பகர்ணனை கொன்றுவிட்டார். மகாபலம் பொருதே கும்பகர்ணனை இறந்தான். மேகநாதன் தான் நம்ம இந்திரஜித் ராவணனோட பிள்ளை. ஸோ நிகும்பம் நிகும்பன் யார், சும்ம நிகும்பர்கள், இவர் கும்பகர்ணனோட பிள்ளை. ஸோ குபிதக ரகுநந்தன, கோபப்பட்ட ராமராகப்பட்டவர் ரகுநந்தனன் ராகவன். ஸோ அந்த ராமர் கோபித்து கொண்டு நிகும்பனையும் கொன்றார். அதூஷயத்வம் ச ஜானக்யாஹ ந விவேத ஜனார்தனஹ திவ்யம் ச காரயாமாஸ ஜ்வலிதே அக்னௌ பிரவேசனம். ஓகே, அதூஷயத்வம் அப்படின்னா அதூஷ்யத்துவம் கரெக்டு. தூஷ்யத்துவம், அவள் தூஷணம் அடைஞ்சிட்டான்னு கேடாயிட்டா, கற்பு போயிடுத்து அப்படிங்கிறது இல்லை அவளுக்கு. தூஷயத்தம். ஸோ கற்பை இழக்கவில்லை ஜானகியாக. அவள் கற்பை இழக்கலைன்னு ராமருக்கு தெரியாத மாதிரி இருந்தார். ஸோ அப்படி அவருக்கு அது தெரியாமல் போச்சே. ந விவேத ஜனார்தனக, அப்படி அந்த ராமருக்கு அந்த அவள் தூஷிக்கப்படவில்லை அப்படிங்கிறது கூட தெரியாமல் போயிடுதே. ஜொலித்தே அக்னவ், எரியக்கூடிய அக்னியில் பிரவேசிக்க சொன்னார். அதனால தானே நீ உன்னுடைய கற்பை நிறைவேற்றணுங்கிற ஒரு காரணத்தினால அவளை நெருப்பில் போன்னு சொன்னார். திவ்யம் ச, அப்படி திவ்யமான நெருப்பில் அவளை புக வைத்தார். காரையா மாச செய்ய வைத்தார். யாரை கொண்டு? லக்ஷ்மணனை கொண்டு. எப்பா நெருப்பை மூட்டு, அவளை உள்ள அடுப்பு அப்படின்னு சொல்லி லக்ஷ்மணனை கொண்டு செய்ய வைத்தார். Adushyatvancha
லோக அபவாதாச்ச பரம் ததக தத்யாஜ தாம் பிரியாம் அதூஷ்யாம் தூஷிதாம் மத்வா சீதாம் தசரதாத்மஜக. அபவாதாத், லோகத்தில் அபவாதம் ஏற்பட்டுடுது. சீதை வந்து இந்த மாதிரி ராமர் வேணால் ஏற்றுக்கலாம், நான் ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லி ஒரு வண்ணான் பேசுகிறான் ஒய்ஃப்ட்ட. அதனால அப்படி லோகத்துலேருந்து அபவாதம் கிடச்சிடுத்துன்னு ஒற்றர் மூலமாக தெரிஞ்ச உடனே ததக பரம் அதற்கப்பறம் தத்யாஜ தாம்பிரியாம் விட்டுட்டார். தன்னுடைய பிரியமான மனைவியை அவர் விட்டார், அவளை காட்டில் கொண்டு விடுன்ட்டார் இல்லையா. ஸோ அதூஷ்யா தூஷிக்கப்பே அதாவது கற்பை இழந்தவள் கிடையாது, அப்படி கற்போடு இருக்கக்கூடிய ஆதூஷ்யாம் தூஷிதாம் மத்வா, இவளுக்கும் கேடாயிடுத்துன்னு அப்படி அதை ஏற்றுக்கொண்டு, மத்வானது அவன் சொல்கிறத ஏற்றுக்கிறார் இவர், அவன் தூஷணம் பண்ணுறான், சீதை தூஷிக்கப்பட்டவள்னு அந்த மன்னான்னு சொல்கிறான், அதையும் ஏற்றுக்கொண்டு மத்வா சீதாம் தசரதாத்மசா, அந்த சீதையை அவர் தியாகம் பண்ணினார், தசரனுடைய பிள்ளையாகப்பட்ட ராமர். இதெல்லாமே மாயையோட காரியங்கள்ங்கிறது தான் ஹெட்லைனில் மாயையோட காரியங்கள் ஒன் ஆஃப்டர் தி அதர் இப்படி வருது. न ज्ञातौ स्वसुतौ तेन रामेण च कुशीलवौ मुनिना कथितौ तौ तु तस्य पुत्रौ महाबलौ. ஸோ ஸ்வசுதௌ தன்னுடைய பிள்ளைகள் யார் லவகுஷர்கள் வந்து கதை சொல்கிறாங்க அயோத்தியாவில் வந்து, அது கூட தெரியலையா. தேன ராமேன அந்த ராமரால் குஷீலவோ ந ஞாத்தௌ, அந்த குஷனையும் லவனையும் அவர் அறியவில்லை. முனினா கதித்தௌ தௌத்து, முனிவர் வந்து சொல்கிறார், எப்பா இது உன் குழந்தைகள், தஸ்ய புத்திரவு மகாபல, அவர் சொல்லித்தான் அவர் மகாபலமுருதிய தன்னுடைய குழந்தைகள் என்றே அறிந்தார் அப்படிங்கிறார். பாதாளகமனம் சைவ ஜானக்யாஹ ஞாதவான் ந ச ராகவஹ கோபசம்யுக்தஹ பிராதரம் ஹந்தும் உத்யதஹ. ஸோ பாதாளகமனம் போயிட்டாள் தேவி, அப்படியே பூமி பிளந்து அப்படியே பாதாளத்துக்கு அந்த தாயாரோட மடியில் போயிட்டாவா. ஸோ அப்படிப்பட்ட ஜானகியுடைய ந ஞாத்தவான், அதுவும் தெரியல அவருக்கு. இப்போ வந்து இவளை இந்த மாதிரி போகிற வச்சு அவள் பாதாளத்தை திரும்பி வரப்போகிறது இல்லை அப்படிங்கிறதே அவர் அறியலை. அழறார், நான் பூமியை நான் என்ன பண்ணுறேன் பாரு, இப்போ என் சீதையை கொண்டு வாங்குறார் அப்படி. ஸோ ராகவ கோப சம்யுக்தக, ஸோ கோபத்தோடு கூட பிராத்தரம் வந்து முத்தியத்தக, எல்லாம் காரணம் நீதான்னு சொல்லிட்டு பிரதரையே கொல்லறதுக்கு முயற்சி எடுத்தாருங்கிறார். யார்? லக்ஷ்மணனை. அந்த கோபத்தினால பொண்டாட்டி இழந்த கோபத்தில் தன்னுடைய பிரதரையே கொல்ல முயன்றார் அப்படிங்கிறார் இந்த இடத்துல. காலஸ்ய ஆகமனம் சைவ ந விவேத கர அந்தகஹ மானுஷம் தேகம் ஆஸ்ரித்ய சக்ரே மானுஷ சேஷ்டிதம். ஸோ காலஸ்யன்னா யார்? யமன் வந்து தானே கூப்பிட்றான், எப்போ நீ மேலே போகிறதுக்கு டைம் ஆகிடுது அப்படிங்கிறதுக்கு நான் பேசுகிறோச்சு யார் வரக்கூடாதுலாம் கண்டிஷன் போட்டு பேசுகிறோச்சா. லக்ஷ்மணன் உள்ள வந்து முதல் லக்ஷ்மணன் போய் அப்படிலாம் நடக்கிறது இல்லையா கதை. ஸோ காலசிய ஆகமனம் செய்வ, யமன் தான் வராருன்னு கூட தெரியாமல் உட்காந்துருக்கார். அவன் வந்து நான் தான் யமன் வந்திருக்கேன், அவனை கூப்பிட வந்திருக்கேன்னு சொன்னப்பறம் அது வரைக்கும் தெரியாது. ஸோ அது ந விவேத, அது அறியவில்லை. அந்த கரனை கொன்ற ராமர், கரனை முடித்த கரண் தூஷன் எல்லாம் கொண்டார் இல்லையா ஜனஸ்தானத்தில். ஸோ அந்த கரனை முடித்த ராமருக்கு அதுவும் தெரியலை. மானுஷம் தேகம் ஆசிரியா, மனித அவதாரம் எடுத்ததுனால மானுஷ சேஷ்டிதம் சக்ரே, மனித அவதாரத்தில் ஒரு மனிதனை போலவே அந்த காரியங்களை அவர் செய்தார். तथैव मानुषान् भावान् न अत्र कार्या विचारणा पूर्वं कंसभयात् प्राप्तः गोकुले यदुनन्दनः. तथैव सिमिलर्ली அது போலயே இந்த கிருஷ்ணா இதை அவதாரத்தை பற்றியிலே இப்போ சொல்லிட்டு இருக்காரு. இப்போ மானுஷான் பாவான் ந அத்திர காரியா, அதனால இது கிருஷ்ணரும் மனிதரோட காரியத்தை தான் காட்டினார். அவர் தெய்வங்கிறத தன்னை இந்த இடத்துல காட்டலை. அதனால அவருக்கும் இந்த துக்கமெல்லாம் ஏற்படுது, பிள்ளையை பிரிய வேண்டிய துக்கமெல்லாம் ஏற்பட்டுடுத்து. ஸோ அதனால மானுஷான் பாவான் அத்திர காரியா விசாரணா. ஸோ ந அத்திர காரியா,
ஸோ மனிதர்களுடைய சுபாவம் அது கிருஷ்ணர் அதைத்தான் காட்டினார்னு புரிஞ்சுக்கணுமே தவிர இது ஏன் இப்படி வந்தது, ஏன் கிருஷ்ணருக்கு இந்த துக்கம் வந்தது எல்லாம் கேட்காதேன்னுட்டார். அதெல்லாம் விசாரிச்செல்லாம் உட்காந்து கேள்வியெல்லாம் கேட்டுட்டு இருக்காதேங்கிறார் இப்போ வியாசர். பூர்வம் கம்சபயாத் கோகுலே பிராப்தக. அப்போ யாதவ குலத்தில் படுத்தக்கூடியவராக யதுநந்தனக அப்படிப்பட்ட கிருஷ்ணர் கோகுலத்தில் கம்சனுக்கு பயந்துண்டு அவர் வரலையா? ஸோ அப்போவே அவர் ஒரு மனிதர்கள் பயப்படுற மாதிரி தானே அவரும் பயந்தார். ஸோ அதனால கிருஷ்ணர் தெய்வம்னு நினச்சானா உனக்கு இந்த கேள்வியெல்லாம் வரும். இப்போ அவர் மனிதர்னு நினச்சா இப்போ ராமரை பார்த்தேன்னு இவ்வளோ துக்கம், அது மாதிரி கிருஷ்ணருக்கும் துக்கம் வந்தது. அதனால மனிதர்களோட இதாம நினச்சிக்கோ, நீ தெய்வமாக வாழை பார்க்காதே அப்படிங்கிற. ஜராசந்தபயாத் பஷாத் துவாரவத்யாம் கதஹ ஹரிஹி அதர்மம் கிருதவான் கிருஷ்ணக ருக்மிண்யாஹ ஹரணம் சயத் சிசுபால விருதாயாஷ்ச ஜானன் தர்மம் சனாதனம். ஸோ துவாரகைக்கு போன ஹரி கதகா ஹரிஹி, துவாரகைக்கு போன அந்த ஹரியாகப்பட்டவர் ஜராசந்த பயாத் இல்லையா, ஜராசந்தனோட அவருக்கு பயந்த மாதிரி தானே அங்கே போனார். ஸோ ஜராசந்தன் அடுத்த வாட்டி வந்தால் காளையவன் இந்த பக்கம் அந்த பக்கம் ஜராசந்தன் வந்துருவன், நமக்கு நாட்டில் மக்களுக்கெல்லாம் ஆபத்துன்னு சொல்லி தானே ஓடி போனார் அவர். ஸோ அதெல்லாம் மனிதனோட காரியம் தானே. அதர்மம் கிருத்தவான் கிருஷ்ணன், அது மாதிரி அவர் அதர்மம் பண்ணியிருக்கார்ப்பா கிருஷ்ணர் கூட. எப்படி ருக்மணியாக ஹரணம், ருக்மணியாக அபகரித்து வந்தார், அது அதர்மம் இல்லையா? ஏன்னா அவள் சிசுபால விருத்தாயாஷா, சிசுபாலனுக்கு வரிக்கப்பட்டவள், நிச்சயதார்த்தம் ஆகி அவளுக்கு ஏற்கனவே அவருக்கு அடுத்த நாளே கல்யாணம், அந்த ஸ்டேஜில் கொண்டு விட்டு அப்படி சிசுபாலனுக்காக ஏற்படுத்தப்பட்டு அவனுக்கு கல்யாணம் முடிக்கப்பட்ட அந்த பெண்ணை ஜானன் தர்மத்தை அறிந்து கூட இந்த சமயத்தில் போய் அபகரிக்க தப்புன்னு தெரிஞ்சு கூட அவர் அதர்மத்தை செய்தார். கிருத்தம்பலா, அது சனாதனம் தர்மம், சனாதனமான தர்மத்தை அறிஞ்சு கூட அவர் இந்த தப்பை பண்ணினார் இல்லையான்னு சொல்கிறார். शुशोच बालकं कृष्णः शम्बरेण हृतं बलात् मुमोद जानन् पुत्रं तं हर्षशोकयुतः ततः. ஸோ சுஷோச்சனை கவலைப்பட்டார். ஸோ பாலகம், அந்த குழந்தை இழந்த துக்கத்தை அவர் அனுபவித்தார். சம்பரேண கிருத்தம், சம்பரனால் அபகரிக்கப்பட்ட அந்த குழந்தைக்காக வேண்டி அவர் ரொம்ப வருத்தப்பட்டார். அதே சமயத்தில் அவர் ஜானன் புத்திரன் தம் உயிரோடு இருக்கான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஸோ முமோத ஆனந்தப்பட்டார். ஸோ தேவி சொன்னா அவன் குழந்தை இருக்குப்பா 16 வயசில் சேருவன்னு சொன்ன உடனே சந்தோஷப்பட்டார். இதெல்லாம் யார்? மனிதனுக்கு தான் இதெல்லாம் உண்டு, பகவானுக்கு உண்டா? அவர் அவிகாரி, அவருக்கு சுகம் கிடையாது, துக்கம் கிடையாது, ஒன்றும் கிடையாது அவருக்கு. ஸோ அதனால ஹர்ஷசோக யுதக ததக, ஆகவே அவரும் ஆனந்தமும் கவலையும் எல்லாம் கூடியவர் தான். सत्यभामा आज्ञया यत्तु युयुधे स्वर्गतः किल इन्द्रेण पादप अर्थं तु स्त्रीजितत्वं प्रकाशयन् जहार कल्पवृक्षं यः पराभूय शतक्रतुम्. சத்யபாமா ஆக்ஞையா, சத்யபாமா சொல்லிட்டா எனக்கு இந்த நேரம் பாரிஜாதம் வந்தாகணும், என்னோட தோட்டத்துக்கு வரணுன்ட்டா இல்லையா. ஸோ அவள் ஆக்ஞைப்படி எத்து யுயுதே ஸ்வர்கதக, ஸ்வர்க்கத்துக்கு போனார். ஸ்வர்கதகன ஸ்வகன சொர்க்கம், சொர்க்கத்துக்கு போய் யுயுதே அங்கே இந்திரனோட சண்டை போட வேண்டியிருக்கு. பாரிஜாதத்தை அவன் தரமாட்டேங்கிறான் இல்லையா. ஸோ அங்கே சண்டை போட்டார். இந்திரேன பாதபர்த்தம், எதுக்கு? பாரிஜாத பாதபம்னா மரம்னு அர்த்தம், இந்த இடத்துல பாரிஜாத மரம். ஸோ பாரிஜாதத்துக்கு வேண்டி அர்த்தம், அதுக்காக இந்திரேன யுயுதே இந்திரனோட சண்டை போட்டார். து ஸ்ரீஜிதத்துவம் பிரகாஷயன், ஏன்னா மனிதர்கள் எப்போவுமே பெண்களால் ஆளப்படுவார்கள். அதாவது பெண்கள் அவளோட கண்ட்ரோலில் வச்சுப்பான், ஹஸ்பண்டெல்லாம் தன்னோட கண்ட்ரோலில் வச்சுப்பான். அது மாதிரி கிருஷ்ணர் என்ன பண்ணார்? மனுஷனை மாதிரி நான் என்னோடய மனைவியால் ஜெயிக்கப்பட்டுட்டேன், அவளோட வசத்தில் தான் நான் இருக்கேன்னு காட்டுறாராம்.
ஒரு மனித சுபாவத்தை கிருஷ்ணர் காட்டினார் இல்லையா. ஸ்திரீ ஜிதத்துவம், ஸ்திரீயால் ஜெயிக்கப்படும் தன்மையை அவர் காட்டி, பிரகாஷயன் காட்டி, அவளுக்கு வேண்டி அவள் சொன்ன ஆக்ஞையை அப்படியே சிறமேற்கொண்டு அங்கே போய் எடுத்துன்னு வந்தார் இல்லையா. ஜகார கல்பவிருஷம், அது கல்பவிருஷம், அது கல்பகத்தரு மாதிரி ஒரு பாரிஜாத மரம். அது சதக்கிருதும் பராபூயன்னு அவமானப்படுத்தினது, அவரோட சண்டை போட்டு அவனை தோக்கடிச்சு. சதக்கிருத்துங்கிறது இந்திரன், 100 யாகம் செய்த இந்திரன். அந்த இந்திரனை அவமதித்து அந்த கல்பவிருஷமான அந்த பாரிஜாதத்தை எடுத்துக்கொண்டு வந்தார் இல்லையா. இதெல்லாமே அந்த மனிதத்தன்மையை காட்டுறது. மனிதத்தன்மை எதனால் அவர் காட்டுறாருன்னா மாயை காட்பட்டு இருக்கார். மானினீமான ரக்ஷார்த்தம் ஹரிஹி சித்ரதரஹ பிரபுः பத்வா விருக்ஷே ஹரிம் சத்யா நாரதாய ததௌ பதிம் தத்வா அத கானகம் கிருஷ்ணம் மோச்சயாமாச பாமினி. ஓகே, மானினி மானரட்சார்த்தம், அதாவது ஒரு நிமிஷம் இருங்க. ஸோ மானரட்சாதம் ஹரிஹி சித்திரதரக பிரபு, அதாவது தன்னுடைய மனைவியுடைய மானத்தை காப்பதற்காக சத்யபாமா அவளோட ரட்சிக்கிறதுக்காக, அவளுடைய மானத்தை காப்பதற்காக கிருஷ்ணர் ஒரு சமயத்தில் சித்திரதரகன்னு ஒரு சித்திரம் போல, சித்திரம்னு செவரில் எழுதின சித்திரம், செவரில் எழுதின சித்திரம் அது அசையாது, அசைவே அசையாது இல்லையா. காற்றில் அந்த செவத்தில் எழுதியாச்சுன்னா ஒரு ஃபோட்டோன்னா அது ஆடும் காற்றுல, ஆனால் ஒரு செவத்திலேயே ஒரு படத்தை வரைஞ்சாச்சுன்னா அது ஆடாது. அது மாதிரி சித்திரதரக பிரபு கட்ட போல் ஒரு சமயம் இருந்திருக்கார் அவர். அவளுடைய சத்யபாமாக்காக வேண்டி அவளுடைய மானத்தை காப்பதற்காக கிருஷ்ணரே சித்திரத்தில் செவரில் வரைந்த சித்திரம் போல கட்டை போல கிடந்தார். ஹரிம் பத்வா விருக்ஷே, ஸோ அப்படிப்பட்ட அந்த ஹரியை கட்டை போல கிடந்த அவரை விருட்சேவதோ, இது என்ன கதை நமக்கு தெரியல. அவரை மரத்தில் கட்டி சத்யாங்கிறது சத்யபாமா இந்த இடத்துல நாரதாய ததௌ பதிம், நாரதருக்கு அந்த தன்னுடைய கணவனை கட்டி எடுத்து நீங்கள் வச்சுங்கன்னு சொல்லி அவர் கையில் கொடுத்துருக்கா. தத்வா அத கானகம் கிருஷ்ணம் மோச்சயாமாச பாமினி. ஸோ அதுக்கப்புறம் தங்கத்தால், கானகம்னா கனகத்தினால் செய்யப்படுறது கானகம்னு சொல்லக்கூடியது. ஸோ கிருஷ்ணரோட பொம்மையை தங்கத்தால் பண்ணி அதை கொடுத்துட்டு அப்போ அந்த கட்டை போல கிடந்த நிஜ கிருஷ்ணரை நாரதருக்கு ஒப்படைச்சிட்டு திருப்பி கிருஷ்ணரை மீட்டு கொண்டு வந்தா. எப்படி மீட்டு கொண்டு வந்தான்னா ஒரு பொம்மை பண்ணினா, கிருஷ்ணர் ஆட்டமாவே ஒரு தங்கத்தால் ஒரு பொம்மையை பண்ணி தத்துவா அதை நாரதத்தை கொடுத்து மோச்சயாமாச பாமினி, தன் கணவனை விடுவித்து கொண்டாள். இந்த கதை எங்கேயா கேட்டிருக்கா ருக்மிணி மாமி? दृष्ट्वा पुत्रान् पुरुगुणान् प्रद्युम्न प्रमुखान् अथ कृष्णं जाम्बवती दीना ययाचे सन्ततिं शुभां स ययौ पर्वतं कृष्णः तपस्या कृत निश्चयः. ஸோ புருகுணான் புத்திரான், அதாவது பிரத்யும்ன பிரமுகான், அதாவது பிரத்யும்னனுக்கு அப்புறம் நிறைய குழந்தையெல்லாம் ருக்மிணிக்கு பிறந்தாச்சு. ஸோ பிரத்யும்னனோடு கூடிய அந்த முக்கியமான குழந்தைகள்லாம் புருகுணம், நல்ல குணத்தோடு கூட அப்படிப்பட்ட பிள்ளைகள் திருஷ்டுவா பார்க்குறா, ஜாம்பவதி பார்க்குறா, ஆஹா ருக்மிணிக்கு நல்ல நல்ல குழந்தையாக பிறந்தாச்சே அப்படின்னு பார்த்து ஜாம்பவதி தீனா, ரொம்ப தீனமாயிட்டா. ஐயோ எனக்கு நல்ல குழந்தைய இல்லை, உனக்கு குழந்தைய காணுமே அப்படின்னு அவளுக்கு நான் குழந்தை பிறக்கலை, அதனால தீனமாக இருக்காவ. கிருஷ்ணம் யயாச்சே, கிருஷ்ணகிட்ட போய் எனக்கு குழந்தை பிறக்க வேண்டாமா, எல்லாமே ருக்மிணிக்கே பிறந்துருக்கேன், எனக்கு குழந்தை பிறக்கலையேன்னு கேட்குறா. சந்ததியும் சுபாம் சந்ததியும், நல்ல சுபமான சந்ததி எனக்கும் வேணும் அப்படின்னு கேட்ட உடனே பகவான் அவளுக்கு வசப்பட்ட மாதிரி ஒருத்தருக்கும் வசப்பட்டு விடுறார். சத்யபாமா வசத்தில் வந்துடுறார், ருக்மிணிக்கு வசத்தில் வந்துடுறார், இப்போ ஜாம்பவதிக்கு வசத்தில் வந்துடுறார். என்ன பண்ணார்? பர்வதம் யயௌ, அப்படியே மலைக்கு போயிட்டார். எதுக்கு? தபஸ் பண்ணுறதுக்கு போயிட்டார் அவர். தபஸ்யா கிருத நிச்சயக, எப்படியாவது தபஸ் பண்ணி இந்த ஜாம்பதிக்கு குழந்தை பிறக்கணுமே, அதுக்கு வேண்டி ஒரு தபஸ் பண்ணுறதுக்கு கிளம்பி போனார் கிருஷ்ணர். பிரமுகான் அத கிருஷ்ணம் ஜாம்பவதி தீனா
ச ஏயோன்னு இருக்குப்பா, ஏன் இருக்கானே. ஓகே, ஏனாலும் தப்பு இல்லை, ஏனாலும் தப்பு இல்லை. எவர் சென்றாரோங்கிறோம், இங்கே அவர் சென்றாருங்கிறோம். ஒரு ஒன்றில் உபமன்யுஹு முனிஹி யத்ர சிவபக்தக பரம் தபக உபமன்யும் குரும் கிருத்வா தீக்ஷாம் பாசுபதிம் ஹரிஹி ஜக்ராஹ புத்திர காமஹ து முண்டி தண்டி பபூவஹ உக்ரம் தத்ர தபஸ்தேபே மாசம் ஏகம் பல அசனக. அவ்வளோதான். உபமன்யுஹு முனிஹி. ஸோ உபமன்யுவை குருவாக்கிண்டாராம். ஸோ உபமன்யு வந்து பல இடத்துல உபமன்யு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். உபமன்யு வந்து தௌமியரோட ஒன் ஆஃப் த சிஷ்யர்னு, இந்த வேதன் உபமன்யு இவெல்லாம் சிஷ்யர், குருவோட பெருமையை நிலைநாட்டின சிஷ்யர்களில் உபமன்யு ஒத்தரா வருவார் அதில். அப்புறம் இதில் வந்து இன்னொரு இடத்துல பார்த்தோம்னா வியாகரபாதரோட பிள்ளையாக பிறந்து அஸ்வத்தாமா மாதிரி, எப்படி அஸ்வத்தாமா வந்து பால் வேணும், நல்ல பால் வேணும்ன்ட்டு அவன் அம்மாட்ட போய் கேட்ட உடனே அவன் அம்மா இது பொடியை கரைச்சி கொடுத்த உடனே தான் துரோணர் வந்து நான் என்னோடய ஃப்ரெண்டுகிட்ட போய் இது வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி போனார் இல்லையா. அது மாதிரியே உபமன்யு கதையிலையும் வருது. அவன் அம்மாட்ட பால் கேட்ட உடனே இந்த மாதிரி பொடியை கரைச்சி கொடுத்த உடனே இவர் வந்து சிவனை போய் தபஸ் பண்ணி சிவன் என்ன பண்ணினாராம், இவருக்கு வேண்டி க்ஷீரசாகரத்தையும் உண்டாக்கிட்டாராம். கடல் க்ஷீரசாகரம், அந்த பார்க்கடலை இவரால் ஏற்பட்டுடுத்துன்னு அப்படி ஒரு கதை வருது. ஸோ உபமன்யு பல இடத்துல வராருங்க. ஸோ உபமன்யு அவர் பயங்கர சிவபக்தர் அவர். ஸோ பரந்தபகன பரமமான தபஸுடைய அவரை இவர் என்ன பண்ணார், கிருஷ்ணன் பண்ணார், என்னுடைய குருவாக நீங்கள் இருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு குரும் கிருத்வா உபமன்யுவை குருவாக தனக்கு ஆக்கி கொண்டு பாசுபதிம் தீக்ஷாம் ஹரிஹி. ஸோ ஜக்ராகன்னு எடுத்துக்கொண்டார். என்னது பாசுபதின்னு சொல்லி ஒரு விரதம், அது ஒரு தீட்சை. அந்த பாசுபதி விரதம்னு பேர். அந்த தீட்சையை உபமன்யுவை குருவாக கொண்டு அந்த குரு சொல்லி அந்த தீட்சையை எடுத்துக்கொண்டார், ஜக்ராகன்னு எடுத்துக்கொண்டார். புத்திரகாமக எதுக்கு வேண்டிய தீட்சை எடுத்துக்கிறார், குழந்தை வேணும், நல்ல குழந்தை பிறக்கணும். அதுக்காக அவர் என்ன பண்ணார், முண்டி தண்டி பபுவகத தலையெல்லாம் முண்டனம் பண்ணி அந்த தீட்சை எடுத்தானா தலைமுடியெல்லாம் வெட்டி எடுத்துட்டு அப்புறம் தண்டத்தோடு அப்படி ஒரு விரதம், அந்த பாசுபிரத விரதத்தை அந்த கிருஷ்ணர் கடைபிடித்தார். உக்ரம் தபஸ்தேபே, உக்ரமான தபசு, சாதாரண தபஸ் பண்ணலையா, அப்படி ஒரு தபஸை பண்ணினார். மாசம் ஏக்கம், ஒரு மாதம் தபஸ் பண்ணியிருக்கார் சிவனை நோக்கி உபமன்யு குருவாக கொண்டு. பல அசனக, பலன் கிடைக்கணும், ஜாம்பவதிக்கு ஒரு குழந்தை பிறக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பலனுக்காக அவர் இந்த யாகத்தை, இந்த தபஸை செய்தார். जजाप शिवमन्त्रं तु शिवध्यानपरः हरिः द्वितीये तु जल आहारः तिष्ठन् एकपदा हरिः. ஸோ சிவமந்திரம் ஜஜாப்ப, சிவனுடைய மந்திரத்தை ஜபிச்சுட்டே இருக்கார். சிவ தியானபரக, சிவனே தியானம் பண்ணிட்டு இருக்கார் அந்த ஹரியாகப்பட்டவர். திதீயே தூ ஜல ஆகாரக, 2வது மாதத்தில் என்ன பண்ணால் வெறும் ஜலத்தை தான் குடிக்கிறார். அப்படி ஒரு தபசு. ஜலாகாரக 2வது மாதத்தில் வெறும் ஜலத்தை குடிச்சுட்டு திஷ்டன் ஏக்கப்பதா ஒத்த காலம் நிற்கிறார். ஒத்த காலம் நின்று தபசை பண்ணினார் கிருஷ்ணர். திருத்தீயே வாயுபட்சஸ்து பாதாங்குஷ்ட அக்ரசம்ஸ்திதः ஷஷ்டே தூ பகவான் ருத்ரக பிரசன்னக பக்திபாவதக. 3வது மாதம் திருத்தீயே, 3வது மாதத்தில் பாத அங்குஷ்ட அக்ர, அதாவது கட்டவரல்லோட எட்ஜில் நிற்கிறாராம். ஒத்த காலம் நினைவர். இப்போது பாத அங்குஷ்டனா வலது கட்டை விரலில் அதுவும் எட்ஜில் நிற்கிறாராம். அப்படி நின்று கொண்டு வாயுபட்சக, வெறும் வாயு தான் சாப்பிட்றாராம், வெறும் காற்றையே ஆகாரமாக கொண்டு தபசு. ஷஷ்டே தூ பகவான் ருத்ரக பிரசன்னக. இப்படி 6 மாதம் ஆனவுடனே 6வது மாதத்தில் பகவான் ருத்ரர் வரார். பிரசன்னமாக பக்தி பாவத்தக, அந்த பக்தி கிருஷ்ணருடைய பக்திக்காக இறங்கி பகவான் ருத்ரர் பிரசன்னமானார். दर्शनं च ददौ तत्र स उमः सोमकलाधरः आजगाम वृषारूढः सुरैः इन्द्रादिभिः वृतः.
ஸோ ச உமக உமையோடு கூட வந்துட்டார். ஸோ அங்கே இடத்துல ச உமகான்னு படித்தா தான் நமக்கு அர்த்தம் கிளியராக இல்லை. சோமகான சந்திரன் ஒரு அர்த்தம் இருக்குது, சோமன சந்திரன் இருக்கு இல்லையா, அதனால் ச உமகான்னு படிக்கணும். உமையோடு கூட வரார். சோமகலாதரகா, இங்கே சோமன சந்திரன், சோமகலாதரகன்னா இந்த பிறைச்சந்திரனை தலையில் சூடிய சிவன் உமையோடு கூட தர்சனம் ததவு, அங்கே தர்சனம் கொடுக்கிறார் பகவானுக்கு. ஆஜகாம விஷாருடக, காளை தன்னுடைய காளையில் ஏறி கொண்டு வந்தார். சுரைகி இந்திராதிபிகி விருத்தக, தேவர்கள்லாம் வரக்கூட இந்திரன் எல்லாருமே வந்துட்டான், ருத்ரன் வரோச்சே. ब्रह्म विष्णुयुतः साक्षात् यक्षगन्धर्वसेवितः संबोधयन् वासुदेवं शङ्करः तम् उवाचः. ஸோ பிரம்மா விஷ்ணு எல்லோரும் வந்துடுறான். ஸோ சாக்ஷாத் யக்ஷர்கள் கந்தர்வர்கள் எல்லாரும் சேவிக்கக்கூடிய சாட்சாத் யட்சகந்தர்வ சேவித்தக பிரம்ம விஷ்ணுயுத்தக. ஸோ யட்சர்களாலும் கந்தர்களாலும் சேவிக்கப்படக்கூடிய பிரம்மா விஷ்ணு எல்லாருமே வரா. சம்போதயன் வாசுதேவம், அவரை கூப்பிட்றான். ஸோ கிருஷ்ணா அப்படி கூப்பிட்டுட்டு வாசுதேவனை கூப்பிட்டு சம்போதனம் பண்ணினா அழைத்து கிருஷ்ணான்னு கூப்பிட்டு சங்கரக தம் உவாச்சகா. இப்போ சங்கரன் பேசுகிறா. சங்கரன் யார்? ருத்ரன், சிவன், சங்கரன் எல்லாம் பேர் அவர் தானே. ஸோ அவர் இப்போ வந்து கிருஷ்ணரை பார்த்து பேசுகிறார். तुष्टो अस्मि कृष्ण तपसा तव उग्रेण महामते ददामि वाञ्छितान् कामान् ब्रूहि यादवनन्दन मयि दृष्टे कामपूरे कामशेषः न संभवेत्. कृष्ण तपसा तुष्टो अस्मि, நீ பண்ணின தவ உக்ரேன தபசா, உக்ரமான தபஸ் நீ பண்ணியிருக்காய், அதில் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். மகாமதே, மகா புத்திசாலியே. வாஞ்சிதான் காமான் ததாமி, உனக்கு விருப்பப்பட்ட வரங்களை நான் தருகிறேன். ப்ரூஹி சொல்லு. யாதவநந்தனே, எதுகுள்ள ஆனந்திக்கக்கூடியவனே சொல்லுங்க. மயி திருஷ்டே காமபூரே, காம பூர்த்தி ஆகிடும். என்னை பார்த்தாலே உன்னுடைய விருப்பங்கள் எல்லாமே நிறைவேறிவிடும். நான் மயி திருஷ்டேன்னா என்னால் பார்க்கப்பட்டால், இப்போ நான் உன்னை வந்து பார்த்துட்டேன், என்னோடய தரிசனமே உனக்கு காமத்தை பூர்த்தி பண்ணிவிடும். காமசேஷக ந சம்பவேத்து, அதுக்கு மேலே உனக்கு ஆசைங்கிறதே இருக்காது. எனக்கு எல்லா காமமும் பூர்த்தி ஆகிடுறதுனால உனக்கு அதுக்கு மேலே இது வேணும் அது வேணுங்கிற ஆசையே ஏற்படாது. कामपूरे. व्यास उवाच तं दृष्ट्वा शङ्करं तुष्टं भगवान् देवकीसुतः पपातपादयोः तस्य दण्डवत् प्रेमसंयुतः स्तुतिं चकार देवेशः मेघगम्भीरया गिरा स्थितः तु पुरतः शम्भोः वासुदेवः सनातनः. ஸோ தம் திருஷ்டுவா, வியாசர் இப்போ சொல்லிட்டு இருக்கார், யார்? ஜனமேஜயன்ட்டார். தம் திருஷ்டுவா சங்கரம் துஷ்டம், அப்படி துஷ்டியான சந்தோஷப்பட்ட சங்கரனை பார்த்த பகவான் தேவகி சுதக, தேவகியுடைய பிள்ளையான கிருஷ்ணர் பகவான் பாதையோகோ பபாத, அவரோட காலில் நெடுஞ்சான் கிடையாது விழற, ருத்ரனோட காலில் கிருஷ்ணர் விழற. தஸ்ய தண்டவத்து, தண்டவத்துனா தண்டத்தை அப்படி கீழே போட்டால் டொம்முன்னு விழற மாதிரி அப்படியே சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணுறாராம். பிரேம சம்யுதக, அன்போடு கூடி நமஸ்காரம் செய்தார். ஸ்துதிம் சக்கார தேவேஷக. ஸோ மேக கம்பீரியாகிறார், எப்படி மேகத்தோட இடி முழக்கம் போல் அப்படி கம்பீரமான வார்த்தைகளால் சங்கரனை ஸ்துதி பண்ணினார். இப்போ கிருஷ்ணர் ஸ்திதக புறத்தக சம்போகோ, சம்புடைய முன்னாடி நின்று கொண்டு, சம்பு ருத்ரன் சங்கரன் எத்தனை பேர் வந்துருக்கு சிவனுக்குங்க. ஸோ அந்த சம்புடைய முன்னால் நின்று கொண்டு அவருக்கு பயங்கரமான ஒரு நல்ல ஒரு ஸ்துதி. வாசுதேவக சனாதனக, எப்பொழுதும் இருக்கக்கூடிய வாசுதேவனாகப்பட்ட கிருஷ்ணர் அவரை ருத்ரனை பார்த்து ஸ்துதி பண்ணினார். श्रीकृष्ण उवाच
देवदेव जगन्नाथ सर्वभूत आर्तिनाशन विश्वयोने सुरारिघ्न नमः त्रैलोक्यकारक नीलकंठ नमस्तुभ्यं शूलिने ते नमो नमः. कृष्णोடைய ஸ்துதி. தேவதேவனே, தேவர்களுக்கெல்லாம் தேவனே, ஜெகத்துக்கே நாதனே, சர்வபூத ஆர்த்திநாசன, எல்லாருடைய கஷ்டங்களை நீக்கக்கூடியவனே, ஆர்த்தின கஷ்டம், ஆர்த்திகளை நீக்கக்கூடியவனே, நாசப்படுத்தக்கூடியவனே, விஸ்வயோனே, விஸ்வத்துக்கெல்லாம் யோனியாக, விஸ்வயோனே, விஸ்வத்துக்கே யோனியாக இருக்கக்கூடியவரே, சுராரிக்ன, தேவர்களுடைய பகைவர்களான, அரின எதிரி, தேவர்களுடைய எதிரியான அசுரர்களை கிணன கொல்பவரே, அசுரர்களை கொல்பவரே, திரைலோக்கிய காரக, மூன்று லோகத்துக்குமே காரணமானவரே, மூன்று லோகத்துக்கெல்லாம் காரணமான நீங்கள், நமக உங்களுக்கு நமஸ்காரம். நீலகண்ட, கழுத்தில் நீலத்தை அது விஷத்தை உடைய நீலகண்டனாக இருக்கக்கூடியவரே, நமக துப்பியம் உங்களுக்கு நமஸ்காரம். சூலினே தே நமோ நமக, கையில் சூலத்தை ஏந்தியவரே உமக்கு நமஸ்காரம். विश्वयोने सुरारिघ्न नमः त्रैलोक्यकारक नीलकंठ नमस्तुभ्यं शूलिने ते नमो नमः. शैलजा वल्लभाय अथ यज्ञज्ञाय नमोस्तुते. धन्यो अहं कृतकृत्यो अहं दर्शनात् तव सुव्रत. शैलजा, शैलजाने यार? இமவானுடைய மகளாக தோன்றிய பார்வதி. வல்லபாயாக, அவள் தான் உனக்கு மனைவி. ஸோ அவளை மனைவியாக கொண்ட பார்வதியை மனைவியாக உடைய, அத யக்ஞாய, யக்ஞத்தை அழித்தவருக்கு, ஸோ பார்வதியின் கணவனே நமஸ்காரம். யக்ஞத்தை, தட்சனுடைய யாகத்தை அழித்தவருக்கு நமஸ்காரம். யக்ஞாய, க்னாயன கொல்லக்கூடியது, யக்ஞத்தை அழித்த, தட்சனுடைய யாகத்தை அழித்தவருக்கு நமஸ்காரம். தன்யோ அகம், நான் ரொம்ப தன்யனானேன். கிருத்தகிருத்தியோ, நான் செய்ய வேண்டியதை செய்தவனானேன். ஏன் உன்னுடைய தரிசனம் கிடைச்சிருத்தோ, தர்ஷனாத் தவ, உங்களுடைய தர்சனத்தினால நான் செய்ய வேண்டியதை செய்தவனாக ஆகிவிட்டேன். சுவ்ரத, விரதத்தோடு கூடியவரே என்ன சொல்கிறேன். जन्म मे सफलं जातं नत्वा ते पादपङ्कजं बद्धो अहं स्त्रीमयैः पाशैः संसारे अस्मिन् जगद्गुरो. ஜகத்குருன்னு கூப்பிட்றார், ஜகத்துக்கான குருவே. ஜென்மமே சபலம் ஜாத்தம், உங்களை பார்த்ததுனால என்னோடய ஜென்ம சாஃபல்யம் ஆயிடுத்து, என்னோடய ஜென்மத்தோட காரியம் நிறைவேறிவிட்டது. நத்வாத்தே பாத பங்கஜம், உங்களுடைய தாமரைகளில் வணங்கி என்னுடைய ஜென்மமே சாஃபல்யம் ஆயிடுத்து. பத்தோகம் ஸ்ரீமயை பாஷைக்கு. ஆனால் இந்த உலகத்தில் நான் இந்த பெண்ணுங்கிற இவளோட கட்டில் நான் மாட்டின்னு விட்டேன். ஸோ பாசம், பெண்கிற பாச கைத்தில் என்னை கட்டிவிட்டா எல்லாரும். ஸோ பத்தக அகம், நான் மாட்டிக்கொண்டேன். சம்சாரே அஸ்மின் ஜெகத்குரு, ஜெகத்துக்கே குருவான நீங்கள் தான் சொல்லணும். இப்போது ஜெகத்குருவே, இந்த சம்சாரத்தில் பெண்களால் கட்டப்பட்டு விட்டேன். शरणं ते अद्य सम्प्राप्तः रक्षणार्थं त्रिलोचन सम्प्राप्य मानुषं जन्म किन्नो अहं दुःखनाशन. ஸோ அத்யா தே சரணம் சம்பிராப்தக, நான் உன்னுடைய இப்போ சரணம்னு வந்திருக்கேன். நீங்கள் எனக்கு சரணத்தை அபயமாக அழிக்கணும். நீங்கள் ரக்ஷணார்த்தம், என்னை காப்பாற்றணும். திரிலோச்சன, மூன்றுக்கு முக்கண்ணாரேன்னு கூப்பிட்றார், மூன்று கண்களை உடையவரே, நீங்கள் என்னை ரட்சிக்கணும். சம்பிராப்பிய மானுஷம் ஜென்ம, இப்படி நான் மனுஷ ஜென்மத்தை அடைஞ்சுட்டேன் இப்போது. ஸோ கிண்ணகன்னு வேதனையில் இருக்கேன், நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன். துக்கநாசன, துக்கத்தை நாசப்படுத்தக்கூடியவரே, நான் இப்போ ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன், எனக்கு எப்படியாவது ரட்சை பண்ணணும், நீங்கள் ரட்சிக்கணும் என்ன. त्राहि मां शरणं प्राप्तं भवभीतं भव अधुना गर्भवासे महद्दुःखं प्राप्तं मदनदाहक.
ஸோ திராகிமாம் சரணம் பிராப்தம், என்னை காப்பாற்றுங்கன்றார். திராகின்னு ரட்சிக்க வேண்டும். மாம் என்னை சரணம் பிராப்தம், உங்களை சரணம்னு வந்து அண்டி வந்திருக்கேன், நான் சரணாகதி பண்ணிட்டு இருக்கேன். பவபீதம், இந்த சம்சாரத்துக்கு பயந்து போய் கிடக்கேன். பவங்கிறது இங்கே சம்சாரத்துக்குள்ள பயந்து போய் நான் இப்போ உங்கள்கிட்ட சரணம்னு வந்திருக்கேன். ஸோ பவபீதம் பவ அதுனா, என்னை காப்பாற்றுவதற்காக பவன ஏற்படுவாய், நீங்கள் அப்படி ஆகுவீர்களாக, என்னை காப்பாற்றுபவராக நீங்கள் ஆகுவீர்களாக. அந்த பவங்கிறது வர்பு, ரெண்டாவது பவ. ஸோ இப்படி நீங்கள் ஆக வேண்டும், என்னை காப்பாற்றுபவராக ஆக வேண்டும். கர்ப்பவாசே மகதுக்கம், கர்ப்பவாசத்திலேருந்து துக்கம்தான், ஒரே துக்கம்தான். பிராப்தம் மதன தாககன்னு மன்மதனை எரித்தவரே, தாகக்கண்ணை தகிக்க வைத்தவர், எரித்தவர். ஸோ மன்மதனை எரித்த சிவனே, நான் பெரிய துக்கம் கர்ப்பவாசத்தில் இப்படி மனுஷ ஜென்மத்தை அடைஞ்சு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன், என்னை காப்பாற்றுங்கோன்ற. ஜன்மதக கம்ச பயஜம் அனுபூதம் ச கோகுலே, ஜன்மதக கம்ச பயஜம் அனுபூதம் ச கோகுலே, ஜாதோ அகம் நந்த கோபாலக வல்லவ ஆக்ஞாகரக ததா கோரஜ கீர்ண கேஷஸ்து பிரமன் பிருந்தாவனே கனே. ஓகே, ஸோ கம்ச பயஜம் ஜன்மதக, கம்சனுடைய பயத்தால் ஜம்னு ஏற்பட்ட, கம்ச பயம், கம்சனுடைய பயத்தால் ஏற்பட்ட ஜென்மதக, அப்படி பிறக்கும் போதே கம்சனோட பயத்தால் எனக்கு கஷ்டமாயிடுது, ஆரம்பிச்சாச்சு, என்னுடைய கஷ்டம் அங்கேயே ஆரம்பிச்சுடுது. அனுபூதம், அதை அனுபவித்தேன் நான். கோகுலே ஜாத்தக, கோகுலத்துக்கு ஓடி போனேன். ஸோ கம்சன் இங்கே வீட்டிலே இருக்க முடியல, உடனே கோகுலத்துக்கு போனேன். நந்த கோபாலக, நந்தனுடைய பிள்ளையாக அவனோடு வீட்டில் போய் இருந்தேன். அது மட்டும் இல்லை, மாடு மேய்க்கிற அந்த குலத்தில் போனேன் நான். ஸோ பல்லவங்கிறது ஆக்ஞாகரக, பல்லவங்கிறது இங்கே கோபர்களை குறிக்கிறது. வல்லபங்கிறத பல்லவன்னு போட்டிருக்கு, அவ்வளோதான். ஸோ வல்லவர்கள் என்னது, கோபர்கள் தான் அவருக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தா இல்லையா, அப்படிப்பட்ட கோபர்கள் ஆக்ஞாகரக, அவள் என்ன சொல்கிறாளோ அதெல்லாம் பண்ணிட்டு உட்காந்துருந்தேன் நான் அவள் வீட்டில் போய். கோரஜ கீர்ணகேஷ், எப்போ பார்த்தாலும் மாட்டோட தூசி தான் மண்டை மேலே, அந்த பசு கொட்டில் அங்கே போய் உட்காந்து எப்போ பார்த்தாலும் கோரஜன்னு பசுவோடியா அந்த மாட்டு குழம்பு, அது ஓட தூசி பறக்கும். அந்த கோதூளி அவ்வளோ முக்கியம், அவ்வளோ நல்லது. இங்கே தன்னைத்தானே அப்படி சொல்லிக்கிறார் பகவான். ஸோ கோரஜ கீர்ணக கேஷக, என்னுடைய தலை முழுக்க எப்போ பார்த்தாலும் கோதூளி தான், தலை மேலே முழுசும் பசுவோட தூசி. பிரமன் பிருந்தாவனே கனே, கனமான அடர்ந்த காடு, அந்த பிருந்தாவனத்தில் எப்போ பார்த்தாலும் அங்கேயே சுற்றிண்டு இப்படி பசுக்களோட தூசியை தலையில் வச்சுண்டு இப்படி நான் நடந்தேன். பிறந்ததுலேருந்தே கஷ்டம்தாங்கிறார். म्लेच्छराज भयत्रस्तः गतः द्वारवतीं पुनः त्यक्त्वा पित्रियं शुभं देशं माधुरं दुर्लभं विभो. ஸோ म्लेच्छराजன்கிறது ஜராசந்தன். ஸோ ஜராசந்தனுக்கு பயந்துட்டு போய் பயத்திரஸ்தக, பயத்தினால் அந்த பயத்தினால பயந்து போய் கதக துவாரகைக்கு ஓடிட்டேன், அப்படி ஓட வேண்டியதாக போச்சு. ஸோ பித்ரியம் சுபம் தேசம் மாதுரம், எப்பேற்பட்ட வழியாக வரக்கூடிய, பித்ரியம் சொன்னாலே வழியாக வரக்கூடிய அந்த மதுரை தேசம்தான் என்னோட குலத்துக்கே அந்த தேசம்தான் எல்லாருமே இருந்திருக்கா. அப்படிப்பட்ட சுபமான அந்த தேசத்தை, அந்த மதுரைங்கிற தேசத்தை, துர்லபம் கிடைக்குமா, மதுரையில் ஒரு பிறப்புங்கிறது கிடைக்குமா, அப்படி துர்லபமான பிறவி எனக்கு கிடச்சிக்கூட தெக்துவா, அதை விட்டுட்டு இப்படி நான் கோகுலத்துக்கு துவாரகைக்கு ஓடினேன். ஏன்னா மதுரையிலேருந்து துவாரகைக்கு ஓட வேண்டியதாக போச்சு. ஹே விபோன்னு யாரை கூப்பிட்றார், ஹே ருத்ரனே சங்கரா. ययातिशापबद्धेन तस्मै दत्तं भयात् विभो राज्यं सुपुष्टमपि च धर्मरक्षापरेण च उग्रसेनस्य दासत्वं कृतं वै सर्वदा मया. ஸோ யயாதி சாபபத்தேனா, ஸோ யயாதிக்கு வந்து சாபம் இருக்குது, கிருஷ்ணர்களால் ராஜ்யம் ஆள முடியாது. அதனால்
தஸ்மை யார்கிட்ட உக்ரசேனர்கிட்ட. ஸோ உக்ரசேனர்கிட்ட தத்தம் பயாத்து. ஸோ அந்த ராஜ்யத்தை அந்த யயாதி சாபத்தினால ஏற்பட்ட கஷ்டத்தினால உக்ரசேனருக்கு ராஜாவாக இருந்து அவருக்கு சேவகம் கிருஷ்ணர் வந்து அவருக்கு ராஜ்யத்தை பெற்று கொடுத்து கூட அவருக்கு ராஜ்யத்தை ஆள முடியாது. அப்படியே அந்த பயத்தினால கொடுத்து பயத்தினால ஹே சிவ விபோ சிவனே ராஜ்யம் சுபுஷ்டம் அப்படி சரி மதுரையானாலும் சரி அந்த மதுரை துவாரகையானாலும் சரி நல்ல போஷிக்கக்கூடிய நகரங்கள் தான். ரெண்டுமே ஒன்றும் குறையில்லாத நகரங்கள் தான். தர்ம ரக்ஷா பரேணச்ச தர்மத்தை ரட்சிக்கிறதற்காக உக்ரசேனசு தாசத்துவம். ஏன்னா தர்மத்தை கடைப்பிடிக்கணும்னா அந்த யயாதி குலத்தில் வந்த சாபத்தை நான் வந்து ஏற்றுட்டு தான் ஆகணும். நான் ராஜா ஆக முடியாது. யார் சொன்னாலும் நான் ராஜா ஆக முடியாது. ஏன்னா தர்மத்தை ரட்சிக்கிறதுக்காக உக்ரசேனனுக்கு தாசானு அவர் சொல்கிற காரியத்தெல்லாம் பண்ணின்னு உட்காண்டிருந்தேன். கிருத்தம் வை சர்வதாமயா ஆல்வேஸ் அந்த ராஜாவோட காரியத்தை கைங்கரியமாக நான் பண்ணிட்டு இருந்தேன். ராஜா असौ यादवानां वै कृतः नः पूर्वजैः किल गार्हस्थ्यं दुःखदं शम्भो स्त्रीवश्यं धर्मखण्डनम्. ஓகே, ராஜா அசௌ யாதவானாம் வை யாதவர்களுக்கெல்லாம் தலைவன் யாருன்னு பார்த்தா இப்போ ராஜா யாருன்னு பார்த்தா உக்ரசேனர். அந்த ராஜா கிருத்தக அவர் தான் ராஜாவை ஆக்கியிருக்கா. நக பூர்வஜைஹி கில எங்களுடைய பூர்வர்கள்லாம் அப்படியே பண்ணியிருக்கா. ஸோ ஷம்போ ஹே சிவனே கார்கஸ்தியம் துக்கம். இந்த கிரகஸ்தாசிரமில் இருக்கேன் நான். எப்பேற்பட்ட கஷ்டம், எத்தனை பொண்டாட்டி வேறு கிருஷ்ணன் இருக்கேன். ஸோ ரொம்ப கஷ்டமாப்பா. ஸ்திரீவசியம் தர்ம கண்டனம் தர்மத்தை நஷ்டப்படுத்தக்கூடியது. ஏன்னா பொம்பளைகள் என்ன சொன்னாலும் செய்யணும்னு ஆயாச்சாலே தர்மம் அதர்மம் எல்லாம் பார்க்க முடியாது. அவள் சொல்கிறா அதுக்கு வேண்டி செய்ய வேண்டியிருக்கும். அதனால தர்மத்தை நஷ்டப்படுத்துவதான ஸ்திரீவசியம் ஸ்திரீகளுக்கு வசப்பட்டு போகக்கூடிய நிலைமை அது எப்பேற்பட்ட துக்கம்னா இந்த கிரகஸ்தாசிரம் பயங்கர துக்கம் சம்போன்னு சொல்கிறார். பாரதந்திரியம் சதா பந்த மோட்சா வார்த்தா அத்திர துர்லபா ருக்மிண்யாஹ தனயான் திருஷ்ட்வா பாரியா ஜாம்பவதி மம. ஸோ பாரதந்திரியம் சதா பந்த. ஸோ எப்பொழுதும் கட்டு தலை பந்தனது கட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்குது. பெண்களோட வசத்தில் இருக்கும்போதே ஒரு கட்டு தான். சுதந்திரமாகவே இருக்க முடியல என்னால். பாரதந்திரன்னு பரதந்திரன் அடிமை, பெண்ணுக்கு அடிமையாக நான் உட்காந்துருக்கேன் இப்போது. ஸோ பந்தத்தில் இருக்கேன். அங்கே மோட்சா வார்த்தா இதில் விடுதலைங்கிறதெல்லாம் பேசவே முடியாதுங்க. துர்லபா அதெல்லாம் பேச்சே கிடையாது. அந்த வார்த்தை அந்த நியூஸே கிடையாது. இந்த தலையிலேருந்து கட் பண்ணிட்டு வந்தாலும் வர முடியவே முடியாது. ஸோ ருக்மிணியாக தனையாகான் திருஷ்டுவா ருக்மிணியோட குழந்தைகளெல்லாம் பார்த்துட்டு பாரியா ஜாம்பவதி மம என்னுடைய பொண்டாட்டி இருக்காளே ஜாம்பவதி அவன் என்ன கேட்டிருக்கா, நீ எனக்கு ஒரு குழந்தை ஓடணும்னு கேட்டிருக்கான்னு அடுத்த ஸ்லோகத்தில் வருது. प्रेरयामास पुत्रार्थं तपसे मदन अंतक स कामेन मया तप्तं तपः पुत्रार्थम अद्य वै. ஸோ தபசே பிரேரயாமாசா ஜாம்பவதி என்னை தூண்டி விட்டுட்டா போய் தபஸ் பண்ணுங்கோ, எனக்கு நல்ல குழந்தை பிறக்கணும் போயிட்டு வாங்க தபஸ் பண்ணுங்கோன்ட்டா. ஸோ தபசே பிரேரயாமாச புத்திரார்த்தம் தனக்கு குழந்தை வேணும்னு சொல்லிட்டு தபஸ் பண்ண சொல்லி என்னை அனுப்பிச்சுட்டா. மதன அந்தக மன்மதனை முடித்தவரே சிவனே ச காமேன மயா தப்தம் நான் ஆசையோடு தான் தபஸ் பண்ணியிருக்கேன். எதுவும் வேண்டான்னு எல்லாம் தபஸ் பண்ணலை. எனக்கு குழந்தை பிறக்கணும் ஜாம்பவதிக்கு குழந்தை பிறக்கணும்னு தான் நான் தபஸ் பண்ணியிருக்கேன். காமத்தோடு தான் பண்ணியிருக்கேன். தபக புத்திரார்த்தம் குழந்தை வேணும்ட்டு அத்யா இன்னைக்கு நான் அந்த தபஸ் பண்ணினதே இந்த காமத்தை இதை விரும்பித்தான் அப்படின்னு சொல்கிறேன். என்ன வர வேணுங்கிறதுக்கு இவ்வளோ லெக்சர் கொடுத்துருக்காங்க. லஜ்ஜா பவதி தேவேஷ பிரார்த்தனாயாம் ஜகத்குரு கஹ த்வாம் ஆராத்ய தேவேஷம் முக்திதம் பக்தவத்சலம் பிரசன்னம் யாச்சதே மூடக பலம் துச்சம் விநாசியத் சோ அயம் மாயா விமூடாத்மா யாச்சே புத்திர சுகம் விபோ.
ஸோ லஜ்ஜாபவதி கேட்குறதுக்கே வெக்கமாக இருக்குது. தேவேஷனே உங்களை பார்த்து எனக்கு குழந்தை வேணும்னு எல்லாம் சொல்கிறதுக்கெல்லாம் எனக்கே வெக்கமாக இருக்குது. பிரார்த்தனாயாம் என்னுடைய பிரார்த்தனை அவ்வளோ கேவலமாக காமத்தோடு இருக்குது, ஆசையோடு இருக்குது. ஜெகத்குருவே கக துவாம் ஆராதிய தேவேஷம், தேவர்களுக்கெல்லாம் ஈஸ்வரான ஒன்றை போய் ஆராதிச்சுட்டு முக்திதம் நீ எப்பேற்பட்டவர், முக்தியை கேட்டால் மோட்சத்தை கொடுன்னு கேட்டால் கொடுத்துருவே நீ, அப்பேற்பட்ட உன்னை ஆராய்ச்சி. பக்த வத்சலம் பக்தர்களுக்கெல்லாம் வாத்சல்யத்தோடு இருக்கக்கூடிய உன்னை, பிரசன்னம் அப்படி ஆனந்தமே பிரசன்னமாக அருளக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய உன்னை பார்த்து யாச்சத்தை மூடக முட்டால் தான் இப்படிப்பட்ட ஒரு பலனை ஆசையோடு எனக்கு குழந்தை வேணுங்கிற அந்த ஒரு பலனை துச்சம், அது துச்சமான பலனை யார் கேட்பா? வினாசியத்து, அது நாசமான பலன். அது ஒரு நல்ல பலனா என்ன? மோட்சத்தை கேட்காம இதை போய் கேட்குறேனே நான், எனக்கே வெக்கமாக இருக்குங்கிறார். ஸோ ஐயம் மாயா விமூடாத்மா. ஆகவே என்ன மாயை என்னை மயக்கி கிடக்கு, இந்த மாயையில் நான் ஆட்பட்டு கிடக்கேன். அதனால் அந்த மூடனாக மோகத்தில் ஆழ்ந்திருக்கக்கூடியவனாக புத்திர சுகம் விபோ யாச்சே, விபுவான உங்கள்கிட்ட இருந்து ஒரு புத்திரனை அடையணுங்கிற அந்த ஆசையை உங்கள்கிட்ட நான் கேட்குறேன்னு. சர்வம் ஜெகதம்பார்ப்பணமஸ்து.